நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் கண்ட்ரி ஹேஸ் பிகம் நியூயஸ்ட் மெம்பர் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட் பை பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்க. பிரிக்ஸ் நிறுவிய புதிய மேம்பாட்டு வங்கியில் எந்த நாடு புதிதாக உறுப்பினராகியுள்ளது? இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிரிக்ஸ் நாடு தான் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்கை உருவாக்கியிருக்காங்க. அந்த வகையில் அதில் புதுசாக ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜீரியா தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸ் நிறுவிய நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில் இந்த அல்ஜீரியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள நிறைய கடன் உதவிகள் தந்து அந்த நாடுகளோட வளர்ச்சிக்கு உதவி பெறுவாங்க. அடுத்ததாக பாருங்கள், தவறான இணையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, முதல் பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2009 ரஷ்யாவில் நடைபெற்றது. போர்ட்லேசா பிரகடனத்தின் மூலம் 2015 புதிய மேம்பாட்டு வங்கி வந்து நிறுவப்பட்டது. இப்போ தான் பார்த்தோம் லாஸ்ட் கொஸ்டினில். இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பிரிக்ஸோட இதில் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புதிய மேம்பாட்டு வங்கியின் தலைமையகம் சீனாவில் உள்ள சாங்காயில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரிக்ஸில் இணைந்த சமீபத்திய உறுப்பினர் இந்தோனேசியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சரிதான். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு மாநாடு 2009 ரஷ்யாவில் நடைபெற்றது. இந்த பிரிக்குன்னு தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்ததாக பின்னாடி தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிக் அப்படிங்கிறதுலையே ஆறுங்கிறது ரஷ்யாவை தான் குறிக்கும். ஸோ அந்த ரஷ்யாவில் தான் 2009 நடந்திருக்கு. அடுத்ததாக போர்ட்லேசா அப்படிங்கிற பிரகடனத்தில் 2015 அந்த இது நடக்கும்போது தான் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து உருவாக்குறாங்க. அடுத்ததாக இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீனாவோட ஷாங்காயில் தான் இருக்குது. எஸ்சிஓவோட மாநாடுமே சமீபத்தில் ஷாங்காயில் தான் நடந்திருக்கும். அடுத்ததாக பாருங்கள், பிரிக்ஸு லாஸ்ட்டாக இணைந்த இந்தோனேஷியா. ஆனால் லாஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருந்தது என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில் இணைஞ்ச நாடோட பேர் தான் அல்ஜீரியா. ஸோ இது படி பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியா வந்து பிரிக்ஸில் இணைஞ்சிருப்பாங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில் இணைஞ்சது தான் அந்த அல்ஜீரியா அப்படிங்கிற நாடு. ஸோ எல்லாமே சரியாக தான் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், மின்சாரம் மற்றும் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் கப்பல்களை அறிமுகப்படுத்துவதை ஆதரிக்கும் கொள்கை முயற்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹரித் நௌகா வழிகாட்டுதல் அப்படிங்கிறது தான். ஹரித் நௌகா கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது தான் சமீபத்தில் மின்சாரம் மற்றும் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் கப்பல்களை ரெண்டுலையுமே இயங்கும். நம்ம சில ஆட்டோக்கள்லாம் பார்ப்போம், கேஸு வித்து பெட்ரோலில் இயங்கும். அந்த மாதிரி மின்சாரம் மற்றும் ஹைட்ரஜனில் இயங்குகிற கப்பல்களை அறிமுகப்படுத்தும் கொள்கை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஹரித் நௌகா கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட கொள்கை. அடுத்ததாக பாருங்கள், இந்தியாவில் வறுமை விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 11.28% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டோட வறுமை விகிதம் வந்து 1.43%. ஸோ ரெண்டுமே சரி. ஃபேக்டாக தான் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், உலகிலேயே அதிக கோபால்ட் இருப்பு வந்து எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கனிம வளங்கள், அரிதான கனிம வளங்கள்லாம் நிறைய இருக்கிற நாடுகள் சமீபத்தில் வந்து பேசப்பட்டு வந்த நிலைமையில் இந்த கோபால்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்து மினரல்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ருவாண்டா அப்படிங்கிற கண்ட்ரியில் தான் இந்த கோபால்ட் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், பின்வரும் எந்த அமைப்பு இந்தியாவின் ரெமிட்டன்ஸ் கணக்கெடுப்பை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் த ரெமிட்டன்ஸ் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா ஆர்பிஐ தான் வெளியிடுறாங்க. இந்த நிதி ஆயோக் மாதிரியே ஆர்பிஐயும் பொருளாதாரம் சார்ந்த சில அறிக்கைகளை வெளியிடுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிற அறிக்கை. அடுத்ததாக பாருங்கள், ரெமிட்டன்ஸ் பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023-24 ஆண்டில் இந்தியாவோட எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அதிகமாக ரெமிட்டன்ஸை பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம், கனடா ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியா அதிக ரெமிட்டன்ஸ் அதை பெற்றிருக்காங்க. அடுத்து பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்கள் ரெமிட்டன்ஸை அடிப்படையில் மிக குறைந்த பங்கை பெற்றன அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகமாக இதன் மூலமாக பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த வருஷத்தில் அப்படின்னா 2023-24 அந்த காலகட்டத்தில். அடுத்ததாக அமெரிக்கா, யூகே, கனடா இந்த நாடுகளில் இருந்துமே இந்தியா அதிக இந்த ரெமிட்டன்ஸை பெற்றிருக்காங்க. இதில் பின்தங்கி இந்த மாநிலங்களை 3 கொடுத்துருக்காங்க. பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் அப்படிங்கிறது அனைத்தும் சரிதான். அடுத்ததாக பாருங்கள், மனித மூலதனத்தில் வயதுக்கும் முதலீட்டின் மீதான வருமானத்திற்கும் இடையிலான உறவை கூறுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹெக்மேன் வளைவு அப்படிங்கிறது தான் இந்த மனித மூலதனத்தின் வயதிற்கும்
முதலீட்டின் மீதான வருமானத்திற்கும் இடையே உள்ள உறவு. மனித மூலதனம் அப்படிங்கிறது அது இந்த படத்தில் கூட சொல்கிற மாதிரி மூளையே மூலதனம் அப்படிங்கிறது தான் மனித மூலதனம் அப்படிங்கிறது. அந்த மூலதனத்தோட வயது இருக்கும், ஹியூமனோட அந்த ரிசோர்ஸுக்கும் முதலீட்டு மீதான வருமானத்திற்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அதன் மூலமாக இது ரெவென்யூ பார்க்குற அந்த இதுக்கும் இடையில உள்ள அந்த கொள்கை என்ன, உறவை குறிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஹேக்மன் வளைவு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இதுதான் அதை பற்றி சொல்லுது. அடுத்தது பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். தமிழ்நாட்டின் உற்பத்தித்துறை மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிஎஸ்டிபி சுமார் 25% பங்களிப்பை அளிக்கிறது. தமிழ்நாடு மின்னணு ஏற்றுமதியில் 41%, காலனி ஏற்றுமதியில் 38% மற்றும் ஆட்டோமொபைல் பாகங்கள் ஏற்றுமதியில் 45% பங்களிப்பை அளிக்கிறது. இது ஒரு முக்கியமான டேட்டா. மெயினாக என்னென்னா, இந்த ஜிஎஸ்டிபி தொடர்பாக நம்மளுக்கு கேள்விகள் வரும். அதுலேயும் இந்த ஜிஎஸ்டிபி தொடர்பாக மாநிலம் சார்ந்து முக்கியமாக கேட்பாங்க. அதில் 25% உற்பத்தித்துறைனா ப்ரொடெக்ஷன், அது வந்து 25% கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக மின்னணு ஏற்றுமதியில் 41%. மின்னணு ஏற்றுமதியில் நம்ம தான் முதன்மையாக இருக்கோம். அடுத்து காலனி ஏற்றுமதியிலையும் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பாருங்கள், 38% ஏற்றுமதி பண்ணி அந்த வேலூர், அந்த ராணிப்பேட்டை, அதை சுற்றியுள்ள நகரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் வந்து சிறப்பாக இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக ஏற்றுமதியிலையும் தமிழ்நாடு வந்து சிறந்திருக்கு. அடுத்து ஆட்டோமொபைல் பாகங்கள், இது பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், அதை சுற்றியுள்ள இடங்களில் இந்த ஆட்டோமொபைல் தொடர்பான உற்பத்தி நிறைய நடக்கும். அதோட ஏற்றுமதியுமே 45% பங்களிப்பை கொடுத்துருக்கு. ஸோ எல்லாமே சரிதான். இந்த நம்பர்ஸ் எல்லாமே முக்கியம். இதெல்லாம் சமீபத்தில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான், 38% அப்படிங்கிறது. அடுத்தது, எந்த ஆண்டில் தமிழ்நாடு அரசு மே 1 ஊதியத்துடன் கூடிய விடுப்பாக அறிவித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967. ஆட்சி மாற்றம் நடைபெற்ற இந்த 1967 தான் பார்த்தீங்கன்னா மே 1 ஊதியத்தோட கூடிய விடுப்பாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அறிஞர் என்ன பதவியேற்ற டைம் தான். அடுத்ததாக பாருங்கள், தமிழ்நாட்டில் உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிப்பதற்காக பின்னொரு விருதுகளில் எது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்மாழ்வார் அவர்கள் பேரில் விருது. சமீபத்தில் ஒரு கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த கரூரில் வந்து ஒரு வறண்ட இடத்த வந்து பசுமையாக்கி காமிச்சதுனால ஸோ அது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மாழ்வார் விருது, நம்மாழ்வார் அவர்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வேளாண்மை, உயிர்ம வேளாண்மை, அதாவது அந்த ஆர்கானிக்காக வேளாண்மை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஊக்குவிப்பாங்க. ஸோ அவங்க பேரில் இந்த விருதை வந்து வழங்குறாங்க. அடுத்ததான், உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை எவ்வளோ அப்படின்னா 151வது இடத்துல இருக்காங்க. பத்திரிகைங்கிறது முக்கியமானது, வரலாறு காலகட்டத்திலும் சரி தற்போதும் சரி பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஜனநாயக நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்திரிகை சுதந்திரங்கிறது ரொம்பவே இருக்கணும். அந்த வகையில் இந்தியா வந்து 151வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக, இந்தியாவில் வேவ்ஸ் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மும்பையில் தான் நடந்திருக்கும். இது இந்த ஆடியோ வீடியோ விஷுவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் இந்த வேவ்ஸ் உச்சி மாநாடு வந்து மும்பையில் நடந்திருக்கும். இதை வந்து கலாச்சாரத்துறை சார்பாக வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ இதில் வெளிநாட்டு கலை தொடர்பாகவும் நிறைய பேர் வந்து கலந்து கொண்டிருப்பாங்க. ஸோ மும்பையில் சமீபத்தில் இது நடந்துச்சு. அடுத்து பாருங்கள், டிப்போ தர்பான் போர்ட்டல் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிப்போ தர்பான் போர்ட்டல் ரிலேட்டட் டு உணவு சேமிப்பு கிடங்களின் நேர கண்காணிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ரியல் டைம் மானிட்டரிங் ஃபுட் ஸ்டோரேஜ் டெபாட்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் பேர்லேயே இருக்குது. ஸோ அதை நல்லா படித்து பார்த்தா கூட அந்த கொஸ்டினை போட்டுடலாம். உணவு சேமிப்பு கிடங்களின் நேர கண்காணிப்பு. அடுத்ததாக பாருங்கள், 2024ஆம் ஆண்டில் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட சிறந்த காவல்நிலை விருதை தமிழ்நாட்டின் எந்த காவல் நிலையம் பெற்றிருக்கு? முத்துப்பேட்டை காவல் நிலையம் தான் மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கின அந்த காவல் நிலையங்களுக்கான விருதை வந்து வாங்கிட்டு வராங்க. ஸோ காவல் நிலையங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படுறாங்க, ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி அளவீட்டுகளின் அடிப்படையில் உள்துறை அமைச்சகம் வந்து வருஷம் வந்து இந்த மாதிரி சிறந்த காவல் நிலைய விருதை வழங்குறாங்க. அதில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த முத்துப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த விருதை 2024 வாங்கியிருக்காங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை பற்றி சரியான கூற்றை தேர்வு செய்க. இந்தியாவில் 191 நாடுகளில் 0.685 மதிப்பெண்ணுடன் 130வது இடத்தை பிடித்தது இந்தியா வந்து. இந்தியாவின் ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 72ஆக அதிகரிச்சிருக்கு. இந்தியாவின் தனிநபர் வருமானம்
$9,046.76 அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஆயுட்காலம்ங்கிறது 72 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது நம்ம சுதந்திர காலகட்டத்தில் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து நமக்கு மருத்துவ ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய ஆனதுனால இதோட இந்த ஆயுட்காலம் வந்து 72 அதிகரிச்சிருக்கு. அதேமாதிரி 193 நாடுகளில் இந்த 193ங்கிறது எதை வச்சு அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநா சபையில் உள்ள இந்த உறுப்பு நாடுகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இந்த 193 to 95 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த நாடுகளோட அளவீடின்படி இந்தியா வந்து இது 130 இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியாவோட தனிநபர் எவ்வளோவா இருக்குது அப்படின்னா $9,046 கொடுத்துருக்காங்களா, இன்ட்டு 90 போட்டுக்கிற வேண்டியதான். ஸோ 80 to 90 வந்து இந்தியாவோட அந்த டாலர் மதிப்பு இருக்கும். ஸோ அதை பெருக்கிட்டோம் அப்படின்னா என்ன அமௌண்ட் வருதோ அந்த வேல்யூ தான் வரும். ஸோ எல்லாமே சரியாக தான் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், காகிதம் இல்லத்து நூலகம் எந்த மாவட்டத்தில் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னா திருநெல்வேலி. ஸோ இவரும் அந்த தென்னகத்தை தலைமையிடமாக கொண்டதுனால அவர் பேரில் திருநெல்வேலியில் வந்து நூலகம் கட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ காகிதம் இல்லத்து நம்ம தமிழ்லேயே வர்ற ஒருத்தர் தான். காகிதம் இல்லத்து தொடர்பாக ஒரு தனியாக ஒரு பாடமே இருக்குது. அந்த வகையில் திருநெல்வேலியில் கட்டப்படுற அந்த நூலகத்துக்கு வந்து அவரோட பேரை வைக்க இருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உமறு புலவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. காதர் மொய்தீன் அப்படிங்கிறவருக்கு வந்து உமறு புலவருமே தமிழில் ஒரு சிறந்த புலவர் தான். ஸோ அவர் பேரில் விருது வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் சமீபத்தில் காதர் மொய்தீன் அப்படிங்கிறவருக்கு உமறு புலவர் விருது வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போனா சுதந்திரம் வாங்கும் போதே நம்ம இந்த சட்டத்தை ஏற்றிட்டோம். என்ன அப்படின்னா கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1947. சில சட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே தமிழ்நாடு வந்து முன்மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி சட்டங்களோட வருடங்கள்லாம் படித்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த வகையில் இந்த கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் வந்து 1947 நம்ம உருவாக்கிட்டோம். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான சாதனை கணக்கெடுப்பை நடத்தியது. அடுத்தது, இந்த கணக்கெடுப்பு 3, 5, 8 ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களிடையே கற்றல் விளைவை மதிப்பிடுகிறது. கணக்கெடுப்பில் கன்னியாகுமரி மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. ஸோ எல்லாமே சரி. என்ன மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னா சாதனை கணக்கெடுப்பான். சாதனை கணக்கெடுப்புன்னு ஒன்று நடத்தியிருக்காங்க. அது வந்து 3, 5, 8 அந்த பள்ளி மாணவர்களிடையே கற்றல் விளைவை செக் பண்ணியிருக்காங்க. நம்ம சமீபத்தில் பார்த்த மாதிரி தான், ப்ரீவியஸில் ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். என்ன மாதிரி அப்படின்னா இந்த 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன்ட்ட 2ஆம் வகுப்போட புத்தகத்தை கொடுத்து அவனால் படிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க. அதில் 50% பேர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த 3 கிளாஸில் உள்ள பசங்களை செக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கற்றல் விளைவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கணக்கெடுப்பு மூலமாக செக் பண்ணியிருக்காங்க. அந்த கணக்கெடுப்பில் கன்னியாகுமரி மாவட்டம் முதலிடத்தில் இருக்குது. ப்ரீவியஸில் உள்ள 2011 சென்சஸ் படியே பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த மாவட்டமாக இந்த கன்னியாகுமரி தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே அவங்க தான் இருக்காங்க. அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, இறப்பு விகிதம். இறப்பு விகிதங்கள் தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்கை பின்வரும் எந்த மாநிலம் எட்டியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இறப்பு விகிதங்கள் தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்கை வந்து கீழே உள்ள 3 ஸ்டேட்டுமே இது பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா. இறப்பு விகிதங்கள் தொடர்பான நிலையான வளர்ச்சி அதை வந்து 3 ஸ்டேட்டுமே அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் சரி. அடுத்து மே 2025 நிலவரப்படி தமிழ்நாட்டின் 5 வயதுக்கு உட்பட்ட இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸில் பார்த்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பிறப்பின் வழி தாயோட இறப்பு எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டினில் என்னென்னா 5 வயதுக்கு உட்பட்ட 2 விதமாக எடுப்பாங்க. ஒன்று வந்து தாய் இறப்பு, அப்புறம் குழந்தை இறப்பு. அந்த ஒரு புள்ளி விவரம் அவங்க பிரசவத்தின் போது இருக்கிற அந்த புள்ளி விவரம் இருக்கும். இது வந்து 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள். ஏன் அப்படின்னா சின்ன சின்ன நோய்களால் பாதிக்கப்பட்டு குழந்தைகள் இறக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால மே 2025 நிலவரப்படி தமிழ்நாட்டில் 5 வயதுக்கு உட்பட்ட இறப்பு விகிதம் எவ்வளவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.2% இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், மாநில அளவிலான சாதனை கணக்கெடுப்பில் முதல் 3 இடங்களில் உள்ள மாவட்டங்களை கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கன்னியாகுமரி தான் அதில் ஃபஸ்ட்டு இருக்காங்க. 2வது கடலூர், மதுரை அப்படிங்கிறது. ஸோ மாநில அளவிலான சாதனை கணக்கு SLAS அப்படிங்கிற பேரில் கணக்கெடுப்பை சமீபத்தில் நடத்தியிருக்காங்க. அதில் கன்னியாகுமரி ஃபஸ்ட்டும், கடலூர் செகண்டும், மதுரை 3வது இடத்துலையும் இருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகங்கள்
பாரம்பரிய நிகழ்கலை ஆவணப்படுத்த டிஜிட்டல் களஞ்சியத்தை உருவாக்குவதே சுவடுகள் திட்டத்தோட நோக்கம். சுவடுகள்னு சமீபத்தில் ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகங்களோட அந்த பாரம்பரிய நிகழ்த்து கலைகளை ஆவணப்படுத்தி அதை டிஜிட்டல் மயமாக்கணும். ப்ரீவியஸில் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், என்னென்னா இந்த கையெழுத்து பிரதிகளை வந்து டிஜிட்டல் மயமாக்குறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நிகழ்கலைகளை ஆவணப்படுத்தி அதை டிஜிட்டல் மயமாக்குறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து சுவடுகள் அப்படிங்கிற பேரில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த முயற்சியை தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் நலத்துறை அமைச்சகம் வந்து செயல்படுத்தி வருகிறது. ஸோ இந்த கூற்று சரியாக இருந்தாலே மோஸ்ட்லி இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த துறை தான் அந்த இதை வந்து செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறது. ஸோ இரண்டுமே சரிதான். லாஸ்ட்டாக நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதி திராவிட நலத்துறை துறைக்கு வந்து பட்ஜெட்டில் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த துறை சார்ந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் 2.0 2.0 இருக்குது. அடுத்து பாருங்கள், பீகாரில் 3.0 டிஎஃப்ஆர் உள்ளது. மேற்கு வங்காளம் மற்றும் புதுடெல்லியில் பார்த்தீங்கன்னா 1.4 மிக குறைந்த டிஎஃப்ஆர் உள்ளது. தமிழ்நாட்டில் 1.5 இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது 2.0. இது மொத்த கருவுறுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆவரேஜாக இவ்வளோ வரும். இது வந்து 2.0 அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு 2 குழந்தை அப்படிங்கிற மாதிரி வரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1.5ன்னு சொல்லியிருக்காங்க. பீகாரில் அதிகமாக இருக்குது. அதனால தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி பங்கீடில், அதாவது எம்பிஎம்எல்ஏக்களோட தொகுதி பிரிக்கும் போது மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு வந்து இந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்தல சிறந்ததாக செயல்பட்டுருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மக்கள் தொகைப்படி கொடுத்தோன்னா பிரதிநிதித்துவம் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பீகார் வந்து 3 அப்படிங்கிற இதில் வந்து ஹையாக இருக்குது. ஸோ அனைத்தும் சரிதான். அடுத்து பாருங்க, மாதிரி பதிவு முறை எஸ்ஆர்எஸ்ன்னு ஒன்று பார்த்தோம். சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் 2021 படி தமிழ்நாட்டில் மூத்த குடிமக்களின் மொத்த சதவிகிதம் எவ்வளவா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12.3%. ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, முதியோர்களுக்கான ஆணையம் அமைச்ச ஒரு மாநிலம் எது, முன்மாதிரியாக அமைச்ச மாநிலம் எதுனா கேரளா. ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் மூத்த குடிமக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.3% இருக்காங்க. அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 12 பேர் மூத்த குடிமக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள பாதுகாக்க வேண்டியதும் அரசோட கடமை. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் ஐஎம்ஆர் அப்படிங்கிற ரேட்டிங் வந்து 7.7 இருக்குது. தமிழ்நாட்டில் எம்எம்ஆர் அப்படிங்கிற ரேட்டிங் வந்து 39.4 இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் டிஎஃப்ஆர் அப்போ தான் பார்த்தோம், கருவுறுதல் விகிதம் 1.5 இருக்குது. ஸோ இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, அனைத்தும் சரி. அடுத்ததா, புதுமை பெண் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டம் அதிக எண்ணிக்கையிலான பயனாளிகளை கொண்டுள்ளது. இந்த திட்டம் உயர்கல்வியில் பெண்களின் மொத்த சேர்க்கை விகிதத்தை 34% அதிகரித்துள்ளது. கரெக்டு தான். ஸோ இந்த உயர்கல்வின்னு பொறுத்தளவில் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து சிறந்த இடம் பெற்றது. அதுலேயும் இந்த திட்டத்தின் மூலமாக பெண்களோட மொத்த சேர்க்கை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக சேலம் மாவட்டம் தான் அதிக எண்ணிக்கையில் பயனாளிகள் இருக்காங்க அப்படின்னும், இந்த திட்டத்தின் மூலமாக உயர்கல்வியில் வந்து அதிக சேர்க்கை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களோட இலக்கை அதுதான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மதிய உணவு எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் மூலமாவது அந்த பசங்க வந்து சாப்பாடை நோக்கியாவது படிக்க வருவாங்க. அப்படிங்கும்போது அந்த பள்ளி சேர்க்கையும் அதிகரிக்கும், அவங்களோட உணவு தேவையும் பூர்த்தி செய்யும். அப்படிங்கிற மாதிரி சுதந்திர காலகட்டத்திலிருந்தே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம். அந்த வகையில் இந்த புதுமை பெண் திட்டம் பாருங்கள், உயர்கல்வியில் பெண்களோட சேர்க்கையை அதிகரிச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு வழங்கப்படும் அதிகபட்ச தொகை கடன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 20 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. இந்த சுய உதவிக்குழுக்களுக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய சலுகைகள், அது போக அவங்களுக்கு மானியங்கள், அப்புறம் வந்து திட்டங்கள் சார்பாக அவங்களுக்கு நிறைய ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இந்த சுய உதவிக்குழுன்னு பார்க்கும்போது 1989 முதல் முறையாக தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் 92 இது பேங்க்கோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வரைக்கும் அந்த குழுக்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். டெல்லி, கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களின் பிறப்பு விகிதம் தேசிய சராசரி விகிதத்தில் 2 மடங்காக குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிறப்பு விகிதம் தேசிய சராசரி விகிதத்தில் 2 மடங்காக குறைந்து உள்ளது. ஸோ குறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிறப்பு விகிதம் அதிகரித்துள்ள ஒரே மாநிலம் உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டினில் பீகார் வந்து 3 புள்ளிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் இருக்காங்க.
டெல்லி, கேரளா, தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த மாநிலங்கள்லாம் பிறப்பு விகிதம் தேசிய சராசரி விகிதத்தில் 2 மடங்காக குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக பாருங்க, அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர் கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு எத்தனை லட்சம் வரை உதவி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் பெயரில் அயலக உயர்கல்வி திட்டம், அயலகம்னா வெளிநாட்டில் படிக்கிற பசங்களுக்கு அம்பேத்கர் பேரில் ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு வராங்க. அதன்படி எவ்வளோ வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா 36 லட்சம் வரைக்கும். டாக்டர் படிக்கிறதுக்கு இங்கே படிக்க முடியாமல் ரஷ்யா வெளிநாடுகளில் போயெல்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கிறவங்க, அப்புறம் வெளிநாட்டில் சிறந்த பல்கலைக்கழகங்களில் போய் நிறைய பேருக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு இந்த அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் 36 லட்சம் ரூபா வரைக்கும் தமிழ்நாடு அரசு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், காவல்துறையில் பெண்கள் குறித்து 11வது தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா சென்னை தான். இந்திய லெவலில் பெண்கள் குறித்த 11வது மாநாடு நடந்திருக்கு சென்னையில். இதை வந்து சமீபத்தில் ஒரு புள்ளிவரம் வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பெண் அதிகாரிகள், அதாவது பெண் காவல் அதிகாரிகள் பணிபுரியும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். ஸோ அந்த வகையில் சென்னையில் இந்த 11வது தேசிய மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், அவள் பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கான தற்காப்பு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆனந்தம் அப்படிங்கிறது பெண் காவல்துறை அதிகாரிகளான மனநல ஆலோசனை. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காவலர்களுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் பாதிக்கப்படுறாங்க, மன அழுத்தத்தால் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இது போக மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் கைதிகளை பிடிக்கிறதுக்காக ஒரு சில திட்டங்கள், அவங்களோட ரெக்கார்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை சமீபத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த வகையில் இதில் ஒரு 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அவள் அப்படிங்கிறது பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கான தற்காப்பு பயிற்சி, ஆனந்தம் அப்படிங்கிறது பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கான மனநல ஆலோசனை. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது, அது எது சம்மந்தமானது அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. கேள்வி எண் 217. அடுத்ததாக பாருங்கள், இந்தியாவில் உயர் இரத்த அழுத்தம் அதிகரித்து வருவதற்கு என்ன காரணிகள் பங்களிப்பாகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரத்த அழுத்தம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீரிழிவு, இரத்த அழுத்தம், ஒபிசிட்டி இதெல்லாமே இந்தியாவோட நோய்களாக மாறிட்டு வருது. உலக லெவலில் பார்க்கும்போது அது இந்த நோய்களுக்கான தலைநகரமாக இந்தியா மாறிட்டு வருது. அந்த வகையில் இந்த இரத்த அழுத்தத்திற்கான காரணிகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்வது. ஆமாம், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்வது. நம்ம வந்து ரைஸு, நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. ஸோ இதுவும் இரத்த அழுத்தத்துக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அடுத்து திரை நேரத்தை அதிகரிப்பது, ஸ்க்ரீன் டைம், அதாவது டிஸ்பிளே பார்க்குறது, அது மாதிரி மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறது, அதெல்லாமே இந்த இரத்த அழுத்தத்துக்கு காரணம். அடுத்து மன அழுத்தத்தால் அதிகமாக பாதிக்கப்படுறது. இந்த 2ம் பண்ணுறதுமே மன அழுத்தத்துக்கு ஒரு ரீசன் தான். ஸோ இது 3ம் சேர்ந்து தான் உயர் இரத்த அழுத்தத்துக்கு காரணமாக இருக்குது. ஸோ நீரிழிவும் இதோட சேர்ந்தே வந்துடுது. ஸோ அனைத்தும் சரி. இது சமீபத்தில் இந்தியாவில் அதிகமாயிட்டு வர்றதுனால இதை பற்றின விழிப்புணர்வுக்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. தேசிய கையெழுத்து பிரதி திட்டம் 2003 தொடங்கப்பட்டது. அடுத்து இந்திரா காந்தி தேசிய கலை மையம் நோடல் நிறுவனமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இதோட நோடல் நிறுவனமாக இந்த கையெழுத்து பிரதி திட்டம் செயல்பட்டிருக்கு. ஸோ இந்த வருஷம் தான் முக்கியமானது. இது தொடர்பாகவே 3 கேள்வி இந்த சீரீஸ்லேயே வந்துருச்சு. ஸோ 2003 அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2மே சரிதான். அடுத்ததாக பாருங்கள், பின்வருவனவற்றில் எது LSDGயின் கீழ் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது வராது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை தூக்கிட்டு மீதி 3ஐயும் படித்து வச்சுக்கிறது நல்லது. நலவாழ்வு கிராம ஊராட்சி, குழந்தைநேய கிராம ஊராட்சி, தூய்மையான மற்றும் பசுமையான கிராம ஊராட்சி அப்படிங்கிறது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதாவது எது வராது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எது வராதுன்னொடனே அதை போய் படிக்கக்கூடாது, அதை தவிர்த்து மீதி 3ஐயும் நம்ம படித்து வச்சுக்கணும். அப்போ LSDGயில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நலவாழ்வு கிராம ஊராட்சி, குழந்தைநேய கிராம ஊராட்சி, தூய்மையான மற்றும் பசுமையான கிராம ஊராட்சி, இதெல்லாமே இந்த LSDGயில் உள்ளே வரும் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு அழிந்து வரும் உயிரின பாதுகாப்பு நிதியத்தின் நிதித்தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 50 கோடி இதற்கு நிதித்தொகையாக வச்சுருக்காங்க. அழிந்து வரும் உயிரின பாதுகாப்புக்காக. அதான் அந்த ரெட் கார்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அது நம்ம வரையாடவே மாநில விலங்கான அந்த வரையாடே பார்த்தீங்கன்னா அந்த அழிந்து வரும் உயிரினங்களில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோ ஃபண்டு வச்சுருக்காங்க அப்படின்னா 50 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததான், முதல் கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் தாத்ரா மற்றும் நாகர்வேலி மற்றும் டாமன் மற்றும் டையூவால் நடத்தப்படும். முதல் கேலோ இந்தியா பழங்குடியின விளையாட்டுப் போட்டிகள் சத்தீஸ்கரில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கடற்கரை சார்ந்த நகரம் தான் இந்த தாதர் மற்றும் நாகர்வேலி. அதே மாதிரி இந்த பழங்குடியினர் வாழக்கூடிய பகுதி தான் இந்த சத்தீஸ்கர். ஸோ 2மே
சரியாக தான் இருக்குது. இந்த கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டு போட்டி, பீச் வாலிபால், பீச் ஃபுட்பால் இந்த மாதிரிலாம் நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எங்கே நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்ரா நாகர்வேலி மற்றும் டாமன் டையூ அந்த இதால் யூனியன் டெரிட்டரியால் நடத்தப்பட்டிருக்கு. அடுத்து பழங்குடியினருக்கான இந்தியாவின் முதல் கேலோ இந்தியா பழங்குடியின விளையாட்டு போட்டிகள் வந்து சத்தீஸ்கரால் நடத்தப்பட்டிருக்கு. இந்த மாநிலம் நடத்தியிருக்காங்க. ஸோ இரண்டும் சரிதான். அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் முழுமையான கல்வியறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம். இந்தியாவில் முதல் முழுமையான கல்வியறிவு 100% வந்து கல்வியறிவை பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா மிசோரம். அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் 2022 நீலகிரியில் தொடங்கப்பட்டது. திட்டத்தின் விரிவாக்கம் 2023 அரியலூரில் தொடங்கப்பட்டது. எல்லா திட்டமுமே முதற்கட்டமாக ஒரு இதை வச்சு தொடங்குவாங்க, பின்னால் 2.0 அப்படிங்கிற பேரில் அதை விரிவாக்கம் பண்ணுவாங்க. அந்த வகையில் 2023 அரியலூரில் அந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிறது ஒரு நார்மல் மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் வச்சுருப்பாங்க. அதன்படி அவருக்கு இல்லை அப்படின்னா அவருக்கு என்ன தேவையோ அதை வந்து வழங்குறது தான் இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம். ஸோ 2022 நீலகிரியில் தொடங்கப்பட்டிருக்கு. இரண்டும் சரிதான். அடுத்ததாக பாருங்கள், ஸ்கவுட் அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷன் ஸ்காலர்ஷிப் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட் அப்படிங்கிறது ரீசெண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸ்காலர்ஷிப் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கவுட்டோட அப்ரிவேஷன். அடுத்து பாருங்கள், உலக கடல் பசு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. நம்ம பார்த்தோம் இந்த டூகோங் அந்த இது வந்து நம்ம தஞ்சாவூரில் தமிழ்நாட்டில் தான் வந்து அந்த பாதுகாப்பு மையம் அமைய இருக்குது. அந்த வகையில் அதுக்கான அந்த தினம் ஒன்று இருக்குது, அதை பாதுகாக்க வேண்டி ஒரு தினம் இருக்குது. அதுதான் மே 28. இந்த மே 28 ப்ரீவியஸ்லேயே வேறு வேறு விதங்களில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே டேயில் 2-3 தினங்கள் இருக்கும். வேறு என்ன டே இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. 226 கொஸ்டின் நம்பர். மே 27. மே 29 வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் டே. எவரெஸ்ட் டே அந்த முதல்ல 2 பேர் வந்து எவரெஸ்ட்டை ஏறியிருப்பாங்க. அந்த டே தான் இந்த மே 29. அடுத்து மனிதவள மேலாண்மை துறை எளிமை ஆளுமை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த முயற்சி 8 துறைகளிலிருந்து 10 சேவைகளை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எளிமை ஆளுமை அப்படிங்கிறது ஒரு திட்டத்தை சமீபத்தில் மனிதவள மேலாண்மை துறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் 8 துறையிலிருந்து 10 சேவைகளை வந்து இதன் மூலமாக வழங்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இது சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 2025 அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான். ஸோ 8 துறையிலேருந்து 10 சேவைகளை இதெல்லாம் வழங்குறாங்க. அடுத்ததாக பாருங்கள், உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படிங்கிற ஒரு திட்டம் திருவாரூரில் தொடங்கப்பட்டிருக்கு. இத்திட்டம் கீழ் வட்டார அளவிலான அலுவலர்கள் 15 நாட்களுக்கு ஒரு வட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உழவரை தேடி இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், அந்த லிஸ்ட்டில் உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை திருவாரூரில் தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த திருவாரூருமே பார்த்தீங்கன்னா அந்த காவிரி டெல்டா பகுதி தான். ஸோ அந்த வகையில் அந்த இடத்துல திறந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் வட்டார அளவிலான அலுவலர்கள் 15 நாட்களுக்கு ஒரு வட்டத்தில் உள்ள 2 கிராமங்களுக்கு செல்வார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டும் சரிதான். கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மையம் எங்கு நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைஞர் பேரில் பன்னாட்டு மாநாட்டு மையம், கலைஞர் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா முட்டுக்காடு அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த கலைஞர் பேரில் பன்னாட்டு மாநாட்டு மையம் நிறுவப்படுது. சமீபத்தில் கலைஞர் பேரில் லைப்ரரி ஒன்றா மதுரையில் தொடங்கியிருப்பாங்க. அந்த வகையில் பன்னாட்டு மாநாட்டு மையம் அதை வந்து முட்டுக்காடு அப்படிங்கிற பகுதியில் தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டின் 7வது மாநில நிதி ஆணையம் கே அலாவுதீன் தலைமையில் செயல்படும். அடுத்து இது தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 பிரிவு 198 கீழ் உருவாக்கப்பட்டது. இந்த குழு ஆகஸ்ட் 31, 2026 தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும். மேலும் அதன் செயல்பாடுகள் காலம் 2027 முதல் 2032 வரை இருக்கும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாயத்து சட்டம் 1994, இந்த பஞ்சாயத்து சட்டம் 1994 அப்படியே டைரெக்டாக சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தொடர்பாக
சிலபஸ் அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து அப்படியே கொஸ்டினாக வந்துடும். நம்ம லாஸ்ட்டாக COP28 பார்த்தோம். COP28மே சிலபஸில் அப்படியே கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்லையுமே டேரெக்டாகவே அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து சட்டமும் டேரெக்டாகவே சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தொடர்பாக பிரிவு 198 கீழ் இந்த 7வது மாநில நீதி ஆணையம் வந்து அலாவுதீன் அவர்கள் தலைமையில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி உள்ள டேட்டாவில் கரண்ட்டு டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த அலாவுதீன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் 7வது மாநில நீதி ஆணையம். இந்த குழு வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறது 2026லயாம். ஆனால் இந்த குழுவோட காலம், அதன் செயல்பாட்டு காலம் வந்து 27 to 32 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்தும் சரி, முக்கியமான டேட்டா. அடுத்து பாருங்க, UDISC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ரிவேஷன் யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். எஜுகேஷனுக்காக அமைக்கப்பட்ட யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன், UIDSCயோட அப்ரிவேஷன் நமக்கு முக்கியமானது. டேஸ் எப்படி முக்கியமோ அந்த வகையில் அப்ரிவேஷன் முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க, பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்தது, அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. கரெக்ட் தான். அடுத்து, அந்நிய நேரடி முதலீட்டில் தமிழ்நாடு 5வது இடத்தில் உள்ளது. சமீபத்தில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டின் படி தமிழ்நாடு வந்து 5வது இடத்துல இருக்காங்க. அந்நிய நேரடி முதலீடு பெறுதில்லை. மகாராஷ்டிரா இதில் நம்பர் 1 இருக்காங்க. ஏன்னா அங்கே ஹார்பரு, ஸோ அந்த அரசோட சலுகைகள் எல்லாம் பொறுத்து அவங்க முதலிடத்தில் இருக்காங்க. நகர்ப்புறங்களின் மேம்பாட்டிற்கு இந்தியாவிற்கு $10 பில்லியன் கடனாக கொடுக்கும் நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ADP, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் தான் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற மேம்பாட்டிற்காக $10 பில்லியன். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே சொன்னேன். என்ன அப்படின்னா, இந்த ஜப்பானோட நிறுவனங்கள், உலக வங்கி நிறுவனம், ஸோ இவங்கெல்லாம் கொடுத்த கடனெல்லாம் நம்மளுக்கு ப்ரீவியஸில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து நம்மளுக்கு நகர்ப்புறங்களோட மேம்பாட்டிற்காக இந்தியாவிற்கு $10 பில்லியன் கடனாக கொடுத்து உதவியிருக்காங்க. ஸோ அதை தான் கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், எந்த மாநிலம் கூட்டு பின்தங்கிய நிலை குறியீட்டை உருவாக்கி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஸ்டேட் ஹேஸ் டெவலப்டு காம்போசைட் பேக்வேர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு இதை உருவாக்கியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா ஸ்டேட் தான் இந்த ஒரு கூட்டு பின்தங்கிய நிலை அப்படிங்கிற ஒரு குறியீட்டை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பின்னொன்றில் இந்தியாவிற்கு அந்நிய நேரடி முதலீட்டை அதிக பங்களிப்பை வழங்கும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்கப்பூர் தான். ஸோ சிங்கப்பூரோட கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சார்பாக நிறைய ஹார்பர்லையும் சரி மற்ற இடங்கள்லையுமே சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு, சிங்கப்பூர் நிறுவனங்கள் நிறைய வந்து அந்நிய நேரடி முதலீட்டை இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், முதல் சமத்துவபுரம் மேலக்கோட்டையில் எப்போது என்று நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17, 1997 தான். இது ஒரு இது என்ன அப்படின்னா 91 to 96 நம்மளுக்கு ADMK ஆட்சி காலகட்டம். அடுத்து 96 to 2001 DMK ஆட்சி காலகட்டம். அடுத்து 2001 to 2006 வரைக்குமே அடுத்து ADMK வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தற்போதைய DMK கவர்மெண்ட் வந்து அவங்களோட காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த சமத்துவபுரம் அப்படிங்கிறது. இது முதல்ல எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆகஸ்ட் 17, 1997 தான் இது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரிசர்வ் வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை CRR குறைத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகளிடம் கடன் கொடுக்க அதிக பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிசர்வ் வங்கியோட ரொக்க இருப்பு வீதத்தை குறைத்தால் வங்கிகளிடம் கடன் கொடுக்க அதிக பணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது இந்த ரெப்போ ரேட் மாதிரி தான். ஸோ இவங்க வந்து ரொக்கத்தை இருப்பு வச்சாங்க அப்படின்னா வங்கிகளிடம் கடன் கொடுக்க அதிக பணம் இருக்குமா. அடுத்து பாருங்கள், ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைத்தால் வாடிக்கையாளருக்கான கடன் விகிதங்களை வங்கிகள் குறைக்கலாம். வாடிக்கையாளருக்கான கடன் விகிதங்களை நம்மளுக்கு வந்து இந்த ஏற்ற இறக்கங்கள், அதாவது பணம் புழக்கம், பணம் வாட்டம், இதெல்லாமே எதை பொறுத்து நடக்கும் அப்படின்னா இந்த ரெப்போ ரேட்டை பொறுத்து தான் நடக்கும். ஸோ அதை தான் வந்து கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ரெப்போ விகிதத்தை குறைத்தால் என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. வாடிக்கையாளருக்கான கடன் விகிதங்கள் வங்கி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக பாருங்கள், உமீட் அப்படிங்கிற போர்ட்டல் எதற்கான தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வகுப்பு சொத்துக்களை மேலாண்மை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த உமீத் அப்படிங்கிற போர்ட்டல். சமீபத்தில் வகுப்பு வாரிய சட்டம் வந்து சீரமைக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த வகையில் இந்த உமீத் அப்படிங்கிற போர்ட்டலை உருவாக்கி அந்த வகுப்பு போர்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பாரதிய பாஷா அனுபாக் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
உள்துறை அமைச்சகத்தின் கீழே வருது. ஸோ பாரதிய பாஷா அனுபாக் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகத்தின் கீழே வருது. ரிசர்வ் வங்கியால் நிர்ணயிக்கப்பட்ட பணவீக்க வரம்பு பின்வருவனவற்றில் டேஸ் இடையில் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். த இன்ஃப்ளேஷன் ரேஞ்ச் செட் பை த ஆர்பிஐ கேன் வேரி பிட்வீன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோத்துக்குள்ளே வேரி ஆகும்னா 2% to 6% அது வந்து வேறுபடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் வங்கியால் நிர்ணயிக்கப்பட்ட பணவீக்க வரம்பு பின்வரும் அவற்றில் டேஸுக்கு இடையில் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணவீக்கம், பணமாட்டம், அப்புறம் இந்த ரெப்போ ரேட்டு, இதெல்லாம் முக்கியமான ஏரியா. அதெல்லாம் நார்மலாக கான்செப்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புள்ளி விவரங்களை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட பிறப்புகள் மற்றும் இறப்புகள் குறித்த தரவை பின்வரும் அறிக்கைகளில் எது வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்எஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த அறிக்கைகளை வழங்குகிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எந்த மாநிலத்தில் பிறப்பு விகிதத்தில் மிக குறைந்த பாலின விகிதம் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் தான் மிக குறைந்த பாலின விகிதம் இருக்கான். அடுத்ததாக பாருங்கள், சிஆர்எஸ் 2022 படி தமிழ்நாட்டின் பிறப்பு பாலின விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 940 இருக்குது. சிஆர்எஸ் அறிக்கைப்படி 2022 தமிழ்நாட்டோட பிறப்பு பாலின விகிதம் வந்து 940. இது வந்து 1000க்கு 940 அப்படிங்கிற அடிப்படையில் கால்குலேட் பண்ணப்படுது. பொலிவு என்ற பிராண்ட் பெயரில் தனிநபர் பராமரிப்பு பொருட்களை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தாட்கோ அப்படிங்கிற நிறுவனம் தான் பொலிவு அப்படிங்கிற பேரில் தனிநபர் பராமரிப்பு பொருட்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சமீபத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தாட்கோ அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசோட ஒரு துணை நிறுவனம். அடுத்து பாருங்கள், அந்நிய நேரடி முதலீட்டின் அடிப்படையில் பின்வரும் மாநிலங்களில் அதிகபட்சம் முதல் குறைந்தபட்சம் வரை வரிசைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அந்நிய நேரடி முதலீடு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிரா இருப்பாங்க, 2வது கர்நாடகா, 2, 3வது டெல்லி, அடுத்து 4வது யார் அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத்து, 5வது தமிழ்நாடு. ஸோ நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு யார் இருக்கா, நம்ம எங்கே இருக்கோம், அந்த இது மட்டும் மெயினாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், உலக வங்கி நிர்ணயித்த வறுமை கோடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. $3 அப்படிங்க அதுதான் வந்து வறுமை கோடாம். வேர்ல்டு பேங்க் நிர்ணயிச்சிருக்க வறுமை கோடு எவ்வளோனா $3.00 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழக அரசு எந்த நகரத்தில் கிக் தொழிலாளர்களுக்காக ஓய்வறைகளை தொடங்க உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் செட் லங்ஸ் ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் சென்னையில் தான் இந்த கிக் தொழிலாளர்களுக்காக ஓய்வறைகளை தொடங்க இருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், திட்ட கமிஷனின் ஒரு ஆய்வு கிராமப்புற வாழ்வாதாரங்களில் ஒரு கட்டமைப்பு மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இது 2012 முதல் வேலைவாய்ப்புக்காக விவசாயத்தை சார்ந்திருத்தால் டேஸ் குறைந்து வருவதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25% குறைஞ்சு வருதான். திட்ட கமிஷன் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் கிராம வாழ்வாதாரங்களில் ஒரு கட்டமைப்பு மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இது 2012 முதல் வேலைவாய்ப்புக்காக விவசாய சார்ந்திருத்தல் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாகவே பார்த்தோம், வேளாண்மையை பொறுத்தளவில் விவசாயிகளோட இது எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த வகையில் அந்த நிலங்களும் ஃப்ளாட் போடப்பட்டுட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் 25% இது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சமீபத்தில் திட்ட கமிஷன் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்தியாவின் மக்கள் தொகை குறித்த UNFPA அறிக்கை தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்வு செய்ய. மொத்த கருவுறுதல் விகிதம் 1.9 உள்ளது. அடுத்து இந்தியாவின் மக்கள் தொகை 146.39 கோடியாக இருக்குது. அடுத்து இந்தியாவின் மக்கள் தொகை 40 ஆண்டுகளுக்கு பிறகு குறைய தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கூடிக்கிட்டே தான் போகுது. இந்த சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போதைய இதுபடி மொத்த கருவுறுதல் விகிதம் 1.9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆவரேஜாக பார்த்தோன்னா 2 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த குறையும். அப்போ அது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்திய மக்கள் தொகை குறித்த அறிக்கை UNFPA தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்ய. இந்தியாவில் வேலை செய்யும் வயது மக்கள் தொகை வந்து 68%. அடுத்து மொத்த மக்கள் தொகையில் 7% பேர் முதியோர்கள். ஆண்களின் ஆயுட்காலம் 71 ஆண்டுகள் மற்றும் பெண்களின் ஆயுட்காலம் 74 அப்படின்னு சொல்லி சமீபத்திய ரிப்போர்ட் அந்த UNFPA ரிப்போர்ட் படி கொடுத்துருக்காங்க. இந்த 68% யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம இந்தியாவில் வந்து 18 வயதுக்கு மேலே தான் அந்த வேலைக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 18லேருந்து 60 வயது உள்ளவங்க 68% பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளிவிவரம் கொடுத்துருக்காங்க. இதில் 7% பேர் முதியோர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 7% பேர் வந்து அதில் 7 பேர் வந்து முதியோர்களாக இருக்காங்க. அப்போ நமக்கு 140 கோடி அப்படின்னா பார்த்துக்கோங்க, அதில் 7 கோடி பேர் முதியோர்கள் இருக்காங்க. அடுத்தது ஆண்களோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 71 ஆண்டுகள்னும் பெண்களோட ஆயுட்காலம் 74 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி உள்ள சென்சஸ் படியுமே இந்த மாதிரி தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அந்த வகையில் இப்போ கொடுக்கப்பட்ட இதுலையுமே இந்த இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையம் எந்த நகரில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கன்னா அகமதாபாத். ஸோ அகமதாபாத்தில் தான் பார்த்தீங்கன்னா வல்லபாய் படேலில் சர்வதேச விமான நிலையம் ஒன்று அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும், குஜராத்தில் உள்ள அந்த நர்மதை நதி நடுவில் தான் அந்த வல்லபாய் படேலோட சிலை இருக்குது. அதுவும் குஜராத்தில் தான் இருக்குது. இந்த அகமதாபாத்தும் குஜராத்தில் தான் இருக்குது. ஸோ அவர் பேரில் தான் இந்த படேல் விமான நிலையம் அமைய இருக்குது. அடுத்து பாருங்கள், உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 131வது இடத்துல இருக்கும். உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கையில் இந்தியாவோட தரவரிசை 131வது இடத்துல இருக்கும். அடுத்ததை பாருங்கள், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் செலவு பகிர்வு நிகர விகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39:61 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. அடுத்து பிரதான் மந்திரி மத்தியஸ்த சம்பா யோஜனாவில் செலவு பகிர்வு நிகர விகிதம் 27:73 அப்படின்னு விகிதத்தில் இருக்குது. அடுத்து ஜல்ஜீவன் மிஷன் செலவு பகிர்வு விகிதம் 45:55 அப்படிங்கிற விதத்தில் இருக்குது. ஸோ இந்த ரேஷியோங்கிறது ஒரு முக்கியமானது. நிறைய பார்த்தீங்கன்னா 50-50 இருக்கும், அடுத்து 60-40 இருக்கும். ஸோ இந்த திட்டங்களை பொறுத்தளவில் இந்த ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்து பதவி உயர்களில் இடஒதுக்கீட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசு எந்த குழுவை அமைத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பதவி உயர்வுகளை இடஒதுக்கீடு நமக்கு நல்லா தெரியும், கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ அந்த பதவி உயர்வுலையும் இடஒதுக்கீடு கொடுத்து உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கு அதை ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. யார் பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் அலி அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு கமிட்டியை புதுசாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள் கட்டாய நடவடிக்கை தடுத்தல் சட்டம் 2025 நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் இந்த பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள் ஃபினான்ஸ் கம்பெனின்னு சொல்கிறோம், மணி லெண்டிங் என்டிஸ், அந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து அந்த நிறுவனங்களுக்காக ஒரு சட்டம் இட்டிருக்காங்க. அந்த நிறுவனங்கள் என்னென்னா பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய கடன் வாங்குபவர்களுக்கு எதிராக கட்டாய மற்றும் சட்டவிரோத மீட்பு நடவடிக்கைகள் தடுப்பு. நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கந்து வெட்டி அந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு அரசு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த பணக்கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு இது வந்து பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய கடன் வாங்குபவர்களுக்கு எதிராக கட்டாய மற்றும் சட்டவிரோத மீட்பு நடவடிக்கைகள் முறைகளை தடுப்பது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மக்களை பாதுகாக்கும் விதமாக இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க சமீபத்தில் 2025. அடுத்து உலகளாவிய கல்வி கண்காணிப்பு அறிக்கை உலகளாவிய பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளின் எண்ணிக்கை தற்போது 272 மில்லியனாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளது. இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யுனெஸ்கோ தான் வெளியிட்டிருக்காங்க. யுனெஸ்கோங்கிறது ஐநாவோட கலாச்சாரம் மற்றும் பண்பாடு அந்த பிரிவை சார்ந்தது. ஸோ அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகளாவிய கல்வி கண்காணிப்பு அறிக்கை உலகளாவிய பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளின் எண்ணிக்கை தற்போது 272 மில்லியனாக மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளே இவ்வளோ இருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், 2025ஆம் ஆண்டு பண கடன் வழங்கும் நிறுவன சட்டத்தின்படி நுண்கடன் என்பது ஆண்டு வருமானம் எத்தனை லட்சம் வரை உள்ள ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 லட்சம் வரைக்கும் கொடுக்காங்க. எதற்காக? பணக்கடன் வழங்கும் நிறுவன சட்டத்தின்படி நுண்கடன் என்பது ஆண்டு வருமானம் எத்தனை லட்சம் வரை உள்ள ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி 3 லட்சம் வரைக்கும் அவங்க ஆனுவல் ரெவன்யூ இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த நிறுவனங்கள் வந்து கடன் வழங்குறாங்க. அடுத்ததாக பாருங்கள், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுக்கு எந்த ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2020 தான் அவங்களுக்கு பத்மபூஷன். இவங்க ஸ்கூல் புக்லேயே இருக்காங்க. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பத்மபூஷன் விருதை 2020 பத்ம விருதுகள் பற்றி நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்லேயே நிறைய கேட்டிருந்தாங்க. அந்த பத்ம விருதுகளை ஆர்டர் பண்ணி சொல்லி ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அதேமாரி அந்த பத்ம விருதுகளில் யாருக்கு எந்த துறைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுக்கு வந்து பத்மபூஷன் 2020 வழங்கியிருக்காங்க.
அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மத்திய அரசுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேதிகளை அறிவிக்க அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரிவு 3 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம். இந்த சட்டங்களை பொறுத்தளவில் எல்லா சட்டங்களுமே ஒரு ஒரு புத்தகம் தான். ஸோ அந்த புத்தகத்தில் அதில் உள்ள பிரிவு 3 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் மத்திய அரசுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேதிகளை அறிவிக்க அதிகாரம் அளிக்கிறது. மத்திய அரசுக்கு தேதிகளை மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேதிகளை அறிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததை பாருங்க, மாநில நிறுவன தரவரிசை கட்டமைப்பை செயல்படுத்தும் அதிகாரம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த TANSCHI அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு தான் மாநில நிறுவன தரவரிசை கட்டமைப்பை செயல்படுத்தும் அதிகாரம் இருக்கு. அடுத்ததா பாருங்க, பின்வருவனவற்றில் எது உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை குறிகாட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ குறிகாட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்போ அதை தவிர்த்து மீதியெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். பொருளாதார பங்கேற்பு இருக்கு, கல்வி இருக்கு, அரசியல் அதிகாரம் அளித்தல், இதெல்லாமே உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை குறிகாட்டியாக இருக்கிறது. பெண் வேலையின்மை மட்டும் அதில் வராது. அடுத்ததாக பாருங்க, இதுக்கு ஆன்சர் வந்து சி தான். பட் நம்ம எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின்ல இருந்து அதில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி தான். HIV பாதித்த குழந்தைகளுக்கு தமிழக அரசு வழங்கும் மாதாந்திர உதவித்தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 1000 ரூபாய் வழங்கிட்டு வராங்க. 1000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கிட்டு வராங்க. அடுத்ததாக பாருங்க, TNAPEX அப்படிங்கிறது அந்த இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விளைபொருட்கள் சிறந்த பணமாக்குதலுக்கு மாநிலத்தில் உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண்மை ஏற்றுமதி ஊக்குவிக்கிறது. அடுத்து அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைத்தல், மின் வணிகம் கண்டறியும் தன்மை மற்றும் தரவுதள பராமரிப்பை எளிதாக்குவதற்கு தளத்தை உருவாக்குதல் அப்படிங்கிற மாதிரி 3 விதமான நோக்கம் கொடுத்துருக்காங்க. TNAPEX அப்படிங்கிற இதோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான முக்கிய நோக்கத்தை கொண்டுள்ளது. ஸோ அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் அப்படின்னா, சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அறுவடை பண்ணி அந்த நெல்லை வந்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ மழை பெஞ்சு அதிலிருந்து இதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இருந்ததுனால அது இழப்புகளெல்லாம் குறைக்கணும். அந்த இழப்புகளெல்லாம் குறைக்கும் நோக்கமாக இந்த TNAPEX அப்படிங்கிற ஒன்றை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியான கூற்றுகளை தேர்வு செய்யும் செயல்திறன் தர குறியீட்டு கல்வி அமைச்சகத்தால் வெளியிடப்படுகிறது. செயல்திறன் தர குறியீடு கல்வி அமைச்சகத்தால் வெளியிடப்படுகிறது. இது முதலில் 2017-18 ஆண்டில் வெளியிடப்பட்டது. சமீபத்திய தரவரிசையில் சண்டிகர் முதலிடத்தில் உள்ளது. ஸோ 3மே கரெக்டு தான். இதில் வந்து சமீபத்தில் சண்டிகர் வந்து இந்த செயல்திறன் தர குறியீட்டில் முதலிடத்தில் இருக்காங்க. இது வந்து 2017-18 அந்த கல்வி ஆண்டிலிருந்து வெளியிடப்பட்டு வருது. யாரால் வெளியிடப்படுது அப்படின்னா, கல்வி அமைச்சகம். இந்த கல்வி அமைச்சகமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது. இப்போ தான் ரீசெண்டாக மத்திய கல்வி அமைச்சகம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து மாவட்டங்களுக்கான செயல்திறன் தரக்கூடிய 2023-24 தமிழ்நாட்டின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பாருங்க. தமிழ்நாடு ரேங்க் இன் பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் 2023-2024 காலகட்டத்தில் பார்த்தோன்னா 16வது இடத்துல இருக்காங்க மாவட்டத்திற்கான. இப்போ இது வந்து மாநிலத்திற்கான செயல்திறன் குறியீடு, இது மாவட்டங்களுக்கான செயல்திறன் குறியீடில் தமிழ்நாடு வந்து 16வது இடத்துல இருக்காங்க. மாசூசெட்ஸ் தொழில்நுட்பம் நிறுவனம் தொடர்ந்து 14வது முறையாக முதலிடத்தை பிடிச்சிருக்கு. தரவரிசையில் இந்திய கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை 46லிருந்து 54ஆக உயர்ந்துள்ளது. IIT டெல்லி வந்து 123வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியா கல்வி நிறுவனங்களில் முதலிடத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த QS அப்படிங்கிற உலக பல்கலைக்கழகம் தரவரிசை ஒன்று வெளியிடுவாங்க. அதில் எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசூசெட்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்ப நிறுவனம் தான் 14வது முறையாக தொடர்ந்து முதலிடத்தில் இருக்காங்களாம். பார்த்துக்கோங்க, அவங்க வந்து அந்த முதலிடத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது 2வது பார்த்தோம் அப்படின்னா, தரவரிசையில் இந்திய கல்வி நிறுவனங்கள் எண்ணிக்கையில் 46 முன்னாடி இருந்திருக்கு, இப்போ 54 அந்த இதை வந்து அதிகரிச்சிருக்கு, உயர்ந்திருக்கு. அடுத்து IIT டெல்லி 123வது இடத்தை பிடிச்சி இந்திய கல்வி நிறுவனங்கள் இது முதலிடத்தில் இருக்காங்க. ஸோ அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, பயிற்சி மையங்கள் ஆய்வு செய்ய மத்திய அரசால் அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி வாஸ் ஃபார்ம்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் டு லுக் இன்டு கோச்சிங் சென்டர்ஸ். வினித் ஜோஷி அப்படிங்கிற ஒரு பேரில் பயிற்சி மையங்களை ஆய்வு செய்யறதுக்காக. நமக்கு ராஜஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பயிற்சி மையங்கள் நிறைய இருக்கும். இந்த மாணவர்கள்லாம் வந்து அந்த கோர்ஸை வந்து இது பண்ண முடியாமல் நிறைய சூசைட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால அந்த பயிற்சி மையங்களை ஆய்வு செய்ய வினித் ஜோஷி அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு குழுவை வந்து மத்திய அரசு அமைச்சிருக்காங்க.
அடுத்து பாருங்க, டேஷ் என்பது இரத்த வங்கிகள், இரத்த இருப்பு, இரத்த தான முகாம்கள் மற்றும் உதவி ஆட்டோமேஷன் பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக ஒரு தளமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரக்ஷா கோஷ் அப்படிங்கிற ஒரு தளம் வந்து பார்த்தீங்கன்னா இரத்த வங்கிகள், இரத்த இருப்பு, இரத்த தான முகாம்கள். ஸோ இதற்கான ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தகவலை வழங்குறதுக்கான ஒரு தளமாக இது அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பாருங்கள், நல்லூர் வரகு என்பது கடலூரில் காணப்படும் ஒரு வகை திணை ஆகும். இது எலும்புகளை வலுப்படுத்தும் மற்றும் இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்தும் பண்புகளை பெயர் பெற்றது. சமீபத்தில் இந்த நீரிழிவு நோய் அதிகரிச்சுட்டு வர்ற நிலைமையில இந்த மாதிரி திணை வகைகளை தேடி மக்கள் போகிறாங்க. நம்மளுக்கு ப்ரீவியஸ்லேயே இந்த திணை ஆண்டுகளெல்லாம் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த நல்லூர் வரகு அப்படிங்கிறது கடலூர் மாவட்டத்தில் காணப்படுற ஒரு முக்கியமான திணை வகைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது வந்து எலும்பை வலுப்படுத்துமா, அடுத்து இரத்த சர்க்கரையும் ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ அரசுமே பார்த்திங்கன்னா இந்த திணை வகைகளை மக்கள் பயன்படுத்துறதுக்காக ஊக்குவிச்சுட்டு வராங்க. 1976ஆம் ஆண்டு வள்ளுவர் கோட்டம் திறந்து யாரால் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வள்ளுவர் கோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைய குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது அவர்களால் தான் திறங்கப்பட்டிருக்கும். அப்போ ஆட்சியில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கருணாநிதி அவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 77க்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க. ஸோ 76ல் கருணாநிதி அவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. அந்த டைமில் ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் தான் வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், ஆயக்குடி கொய்யா பின்வரும் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆயக்குடி கொய்யா வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது. அடுத்தது, ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட், கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழே தான் இந்த திட்டம் வருது. அடுத்ததாக பாருங்கள், தமிழ்நாட்டில் பதவி உயர்வுகளில் மாற்றுத்திறனாளிக்கான இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் பதவி உயர்வுகளில் மாற்றுத்திறனாளிக்கான இடஒதுக்கீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் விளையாட்டுத்துறைக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடஒதுக்கீடு 4% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் இந்தியாவின் மதிப்பெண் 67 ஆகும். நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் இந்தியா தரவரிசை 99 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கு குறியீட்டில் இந்தியாவோட மதிப்பெண் வந்து 67, தரவரிசையில் 99. பிரித்து பாருங்கள், மதிப்பெண் தான் 67, தரவரிசைங்கிறது 99 இடத்துல இருக்காங்க. ஸோ இரண்டுமே சரிதான். உலக அமைதி குறியீட்டில் இந்தியாவோட தரவரிசை எவ்வளோனா 115. உலக அமைதி குறியீட்டில் இந்தியாவோட தரவரிசை 115. சர்வதேச MSME தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்வதேச MSME தினம் ஜூன் 27 தான் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்ததா, ரங்கராஜன் குழுவோட அந்த வறுமை கோடு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரங்கராஜன் குழு வந்து வறுமை கோடை எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 33/4 கிராமப்புறம், 47/4 நகர்ப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுகோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த வறுமை கோடு அப்படிங்கிறது இருக்கணுமா. பெர் டேக்கு 33, இங்கே பெர் டேக்கு 47 அப்படிங்கிற அடிப்படையில் ரங்கராஜன் குழு வறுமை கோடை நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிராண்ட் ஃபைனான்ஸ் அறிக்கையின்படி பின்னொன்றில் இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் பிராண்ட் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வேகமாக வளர்ந்து பிராண்ட் இது அப்படின்னா அதானி. ஸோ அதானி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் பிராண்டு. சமீபத்தில் அமெரிக்கா ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதன் மூலமாக அவங்களோட பங்குச்சந்தையெல்லாம் கீழே விழுந்தாலுமே இந்தியாவில் வளர்ந்து வரும் பிராண்டாக இந்த அதானி தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், நடப்பு கணக்கு உபரியின் அளவால் நாட்டின் நிகர வெளிநாட்டு சொத்துக்கள் அதிகரிக்கிறது. நடப்பு கணக்கு பற்றாக்குறை, உபரி அளவால் நாட்டின் நிகர வெளிநாட்டு சொத்துக்கள் குறைகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நடப்பு கணக்கு உபரியால் நாட்டின் நிகர வெளிநாட்டு சொத்துக்கள் அதிகரிக்கிறதா. அடுத்து நடப்பு கணக்கு பற்றாக்குறையால் நாட்டின் நிகர வெளிநாட்டு சொத்துக்கள் குறைகிறது அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அனைத்தும் சரி. அடுத்ததை பாருங்கள், மஞ்சள் தங்க மசாலா என்று அழைக்கப்படுகிறது. ப்ரீவியஸ்லி பார்த்த ஒரு கொஸ்டின் தான். மஞ்சள் தங்க மசாலா என்று அழைக்கப்படுகிறது. தேசிய மஞ்சள் வாரியம் தெலங்கானா நிஜாமாபாத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இது சமீபத்தில் 2025 தான் உருவாக்கப்பட்டிருக்கும். மஞ்சள் வாரியம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மஞ்சள் உற்பத்தியை 2 மடங்காக்குற நோக்கமாக கொண்டு செயல்பட்டுருக்கு. ஸோ மஞ்சள் தான் தங்க மசாலா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது.
அடுத்து பாருங்க, முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகளின் முக்கியத்துவம் பின்னவற்றில் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6 பாதுகாக்கப்பட்ட காடுகளை உள்ளடக்கியது, பல்வேறு வன விலங்குகளை ஆதரிக்கிறது, சுனாமி கடல் மட்ட உயர்வுக்கு எதிராக இயற்கை கேடயமாக செயல்படுகிறது, உள்நாட்டு நன்னீர் நீர்நிலை மீள் நீர்ப்பலைகளை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நன்னீர் கிடையாது. ஏன் அப்படின்னா இது கடல் ஓரத்தில் தான் இருக்கிறதுனால அங்கே உப்பு நீரும் உள்ளே வரும் அப்படிங்கிறதுனால நன்னீரை இது பண்ணாது. ஸோ இந்த 3மே சரி. 6 பாதுகாக்கப்பட்ட காடுகளை உள்ளடக்கியது, பல்வேறு வனவிலங்குகளுக்கு அதிக வந்து ஆதரவு கொடுக்குது, சுனாமி மற்றும் கடல் மட்ட உயர்வு. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சதுப்பு நிலங்களை ஸ்பாஞ்ச் அடிப்படையில் தான் இருக்கும். ஸோ அலைகள் அதிகமாக வந்தால் கூட அதை உள்வாங்கிக்கிற தன்மை இந்த சதுப்பு நிலங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து பாதுகாப்பு கேடயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3, 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்து பாருங்க, பள்ளி மாணவர்களிடையே நீர் பற்றாக்குறையை குறிக்க வாட்டர் பெல் திட்டத்தை அறிமுகப்படுத்திய இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு தான் சமீபத்தில் இந்த வாட்டர் பெல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயும் அந்த பெல் அடித்து மாணவர்களோட அந்த நீர் பருகிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி இந்த பாவடிவ இது ஒரு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து கேரளாவில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டிலையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டம் என்ன அப்படின்னா, இந்த வாட்டர் பெல் அப்படிங்கிறது மாணவர்களோட அந்த நீர் பற்றாக்குறையை குறிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அவங்களோட அந்த கல்வித்திறன் மேம்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இது கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கமான திரூர் கூட்டுறவு சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, கூட்டுறவு சங்கத்துக்கு முன்மாதிரியாக இந்த திரூர் கூட்டுறவு சங்கம் தான் இருந்திருக்கு. 1904 பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து கூட்டுறவு சங்கங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. சுதந்திரத்துக்கு பின்னாடி உருவாக்கப்பட்டதில் தான் இந்த அமுல் ப்ராடக்ட் வந்து ஒரு முக்கியமான கூட்டுறவு. அடுத்து பாருங்க, தேசிய கூட்டுறவு கொள்கை எந்த ஆண்டு அமலில் இருக்கும், எந்த ஆண்டு வரை அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2045 வரைக்குமே இந்த கூட்டுறவு கொள்கை வந்து அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததை பாருங்க, 18 முதல் 35 வயதிற்குள்ள கல்வியை பாதியில் நிறுத்தியவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எந்த திட்டத்தின் மூலமா அப்படின்னா, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா. இது வந்து நான் முதல்வனோட ஒரு துணை திட்டம் மாதிரி தான் நடைபெறுது. ஸோ இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது 18 முதல் 35 வயதிற்கு கல்வியை பாதியில் நிறுத்தியவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஸோ நான் முதல்வன் அப்படிங்கிறது முதல்வர் அவர்களோட கனவு திட்டம். ஸோ அதன் கீழே நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 35க்குள்ளே நிறைய ட்ராப் அவுட் ஆவாங்க. அவங்கள வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த வெற்றி நிச்சயம் வந்து செயல்பட்டு வருது. வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் முதல் முறை ஊழியர்களுக்கு அரசாங்கத்தில் எத்தனை ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் மத்திய அரசு ஒரு இதை அமல்படுத்தினாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள்கிட்ட பேசி ஒருத்தர் வந்து முதல் டைமாக ஒரு நிறுவனத்துக்குள்ளே நுழைகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை ஒன்று வழங்குறாங்க. அது எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15,000 ரூபா அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க மத்திய அரசார்பாக. அடுத்ததாக பாருங்கள், இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்திய இந்த செயலியின் பெயர் ரயில்வேயின் அனைத்து சேவைகளையும் வழங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரயில் 1 அப்படிங்கிறத சமீபத்தில் இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது ரயில் 1 அப்படிங்கிறது ஆல் இன் ஒன், எல்லா ரயில்வே சம்மந்தமான விஷயங்களும் இந்த ரயில் 1 அப்படிங்கிற இதில் வந்து நம்ம செயல்படுத்திக்கிட முடியும். ஸோ அதை தான் கேள்வியை கேட்டிருக்காங்க, ரயில் 1 அப்படிங்கிறது. அடுத்ததாக பாருங்கள், பின்வருவற்றில் இந்தியாவின் கடைசி வெளிநாட்டு போர்க்கப்பல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. INS தமால் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து ரஷ்யாட்ட நம்ம வாங்கின போர்க்கப்பல் அப்படிங்கிறதுனால இது வந்து இந்தியாவோட கடைசி போர்க்கப்பல், லாஸ்ட்டாக வாங்கின போர்க்கப்பல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. INS தமால் அப்படிங்கிறது ரஷ்யாவோட டையப்பில் வாங்கப்பட்டது. அடுத்தது பாருங்கள், அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ணா பேரில் நிறைய விருதுகள் வழங்குவாங்க. அதாவது நேரடியாக அண்ணா விருது அப்படின்னு வழங்குவாங்க. அடுத்து வீரதீர செயல்களான அண்ணா விருது அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு வழங்குவாங்க. இங்கே பாருங்கள், அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது அப்படின்னு ஒன்று வழங்கியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது அப்படின்னு சொல்லி ஒரு விருதாக வழங்கிட்டு வராங்க. அடுத்தது பாருங்கள், சிப்காட் 1971ஆம் ஆண்டு தொழில்துறை மேம்பாட்டு சட்டம் 1965 கீழ் நிறுவப்பட்டதாம். அடுத்து சிப்காட்டின் முதல் திட்டம் 1972ஆம் ஆண்டு கடலூர் தொழில்துறை வளாகம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த தொழில்துறை மேம்பாட்டு சட்டம் 1965 உருவாக்கப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து தான் இந்த சிப்காட் 1971
உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சிப்காட் அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்ட முதல் இது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கடலூர் தொழில் வளாகம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வருஷம் 1965, 71, 72. நவ்யா திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இளம் பருவ பெண்களுக்கான தொழில் பயிற்சி தான் இந்த நவ்யா அப்படிங்கிற திட்டத்தோட நோக்கம். வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் அடலன்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது இளம் பருவ பெண்களுக்கான தொழில் பயிற்சி தான் இந்த நவ்யா திட்டத்தின் நோக்கம். அடுத்து பாருங்க, பின்வரும் நாடுகளில் எது கரீபியன் பிராந்தியத்தில் இந்தியாவின் யூபிஐ ஏற்றுக்கொண்ட முதல் நாடாக மாறியுள்ளது? ப்ரீவியஸ்லி ஒரு கொஸ்டினில் சொன்னேன், இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்த யூபிஐயை முக்கியமாக கொண்டு செயல்பட்டு இருக்கு. இந்த யூபிஐவே ப்ரீவியஸில் ஒரு கொஸ்டினில் அப்ரிவேஷனில் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இது நம்ம நார்மலாக இந்த கூகுள் பே, ஜிபேயில் பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே இந்த யூபிஐயோட அப்ரிவேஷனே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரீபியன் பிராந்தியத்தில் இந்தியாவோட யூபிஐ ஏற்றுக்கொண்ட முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரினிடாட் அப்படிங்கிற நாடு தான் கரீபியன் தீவில் ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம அண்டை நாடுகள் எல்லாமே இந்த யூபிஐ ஏற்றுக்கொண்டுட்டாங்க. எடுத்துக்காட்டு வங்காளதேசம், இலங்கை, நிறைய நாடுகள் வந்து இந்த யூபிஐ ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இப்போ சிங்கப்பூர், மலேசியாட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கதா சமீபத்தில் நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ அந்த வகையில் கரீபியன் பிராந்தியத்திலையும் நம்ம யூபிஐயை பயன்படுத்திட்டு இருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எங்கு தொடங்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் வந்து சிதம்பரத்தில் தான். சமீபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது அந்த திட்டங்களையே நேரடியாக போய் ஆய்வு பண்ணுற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து முதல்வர் அவர்கள் அறிவித்தாங்க. அது வந்து சிதம்பரத்துலேருந்து அந்த திட்டத்தை தொடங்குறாங்க. அடுத்ததாக பாருங்கள், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்யும். இந்த முயற்சி பொதுமக்களின் குறைகளை நேரடியாக நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. அரசாங்க சேவைகளை நேரடியாக மக்கள் சுற்றுப்புறங்களுக்கே கொண்டு செல்வதை இதன் நோக்கமாக கொண்டு இதுதான் சமீபத்தில் முதல்வர் அவர்கள் அறிவித்தாங்க. ஸோ அரசாங்க சேவைகளை நேரடியாக மக்களின் சுற்றுப்புறங்களுக்கே கொண்டு செல்வது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ இரண்டுமே சரிதான். இதுவுமே சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். அடுத்து பாருங்கள், கினி குறியீட்டை வெளியிடுவது யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் தான் வந்து இந்த கினி குறியீட்டை வெளியிடுறாங்க. ஸோ வேர்ல்டு பேங்க் சரியான விடை. அடுத்து பாருங்கள், ஒரு நாட்டில் உள்ள வீடுகள் அல்லது நபர்களிடையே தனிநபர் வருமானம், செல்வம் அல்லது நுகர்வு எவ்வாறு சமமாக பகிரப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள கினி குறியீடு உதவுகிறது. கினி குறியீட்டில் இந்தியாவின் மதிப்பெண் 25.5 ஆகும். இது உலகின் 4வது மிகவும் சமமான நாடாக அமைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம், கினி குறியீடை யார் வெளியிடுறான்னு பார்த்தோம், வேர்ல்டு பேங்க் வெளியிடுறாங்க. இந்த கினி குறியீடில் வந்து என்ன அப்படின்னா ஒரு நாட்டில் உள்ள வீடுகள் அல்லது தனிநபர்களிடையே வருமானம், செல்வம் மற்றும் நுகர்வு எவ்வாறு சமமாக பகிரப்படுகிறது அப்படிங்கிறத குறிக்கும் விதம் வந்து கினி குறியீடு உதவுகிறது. இந்த கினி குறியீட்டில் இந்தியாவோட மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 25.5 ஆகும். இது உலகின் 4வது மிகவும் சமமான நாடாக இது அமைகிறது. ஸோ இரண்டுமே சரிதான். கினி குறியீடு அதோட டெஃபினிஷனை கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்கள், தமிழக அரசால் நடத்தப்படும் விடுதிகள் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து மாணவிகளுக்காகவும் விடுதிகள் நிறைய நடத்திட்டு வராங்க. அந்த வகையில் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிருக்காங்க. சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்திருக்காங்க. இது சமீபத்தில் செய்த ஒரு மாற்றம் தான். ஸோ தமிழக அரசால் நடத்தப்படும் விடுதிகள் பெயர் மாற்றம் வந்து சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்ததாக பாருங்கள், மொத்த உள்நாட்டு உற்பத்தி திறன் அடிப்படை ஆண்டு எவ்வளவு அப்படின்னா 2022 to 23. ஐஐபி அடிப்படை ஆண்டு எப்போன்னா அதே காலகட்டம் தான் 2022-23. அடுத்து நுகர்வோர் விலை குறியீட்டின் எண் அடிப்படை ஆண்டு எப்போன்னா 2023 to 24 அப்படிங்கிறது. ஸோ மூணுமே மேட்சாக தான் இருக்குது, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் யூரோவை ஏற்றுக்கொண்ட 21வது நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூரோவை ஏற்றுக்கொண்டு, யூரோனா நம்மளுக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அந்த ஐரோப்பா நாடுகளில் புழக்கப்படுற ஒரு பணம் தான் இந்த யூரோ அப்படிங்கிறது. ஸோ இதை ஏற்றுக்கொண்ட 21வது நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்கேரியா தான் யூரோவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இப்போ டாலருக்கு வந்து மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வர நிலைமையில் இந்த யூரோவோட பணப்பழக்கம் ஏஷியன் கண்ட்ரி பிரிக்ஸில் ஒரு நாணயம் உருவாக்குறதா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு இருக்கும்போது 21வது நாடாக இந்த பல்கேரியா வந்து யூரோவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அடுத்து பின்வரும் நாடுகளில் எந்த நாடு சமீபத்தில் இந்தியாவின் யூபிஐ முறையை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமீபியா. லாஸ்ட்டாக பார்த்தது கரீபியன் கண்ட்ரியில் எந்த நாடு ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினில் வந்து பாருங்கள், இந்தியாவோட யூபிஐ ஏற்றுக்கொண்ட நாடு எதுனா நமீபியா. அடுத்து தமிழ் வளர்ச்சி கழகம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
தமிழ் வளர்ச்சி கழகம் பாருங்கள், சுதந்திரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கிட்டாங்க. தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறது 1946 உருவாக்கப்பட்டுருச்சு. அடுத்ததாக மாநில பேரிடர் மீட்பு நிதிக்கு மத்திய அரசு எத்தனை சதவீதத்தை பங்களிக்கிறது? மாநில பேரிடர் மீட்பு நிதிக்கு மத்திய அரசோட பங்கு எவ்வளவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், முதல்வரின் முகவரி அப்படிங்கிற ஒரு திட்டம் எப்போனா 2021, மக்களுடன் முதல்வர் 2023, உங்களுடன் ஸ்டாலின் 2025. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து சிதம்பரத்தில் தொடங்கப்படும். ரீசெண்டாக பார்த்தோம். நகர்ப்புறங்களில் 13 துறைகளால் 43 சேவைகள் வழங்கப்படும். கிராமப்புறங்களில் 15 துறைகளால் 46 சேவைகள் வழங்கப்படும். ஸோ அனைத்தும் சரிதான். உங்களுடன் ஸ்டாலின் இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதை பற்றி இருக்குது. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாக்டன் அப்படிங்கிற கிராமம் தான் பார்த்தீங்கன்னா முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமம், யாக்டன். அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். பிரதான் மந்திரி தன்தானிய கிருஷி சிஞ்சாய் யோஜனா தற்போது உள்ள 36 விவசாய திட்டங்களில் ஒருங்கிணைந்த உருவாக்கப்பட்டுள்ளது. இது 100 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின்லேயே பார்த்தோம். இந்த தன்தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிறது 36 விவசாய திட்டங்களை ஒருங்கிணைச்சும் விதமாக நிறைய திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா செதறி கிடக்கும். ஸோ அந்த திட்டங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அதன் மூலமாக அதில் பயனாளிகளுக்கு வந்து பலன் கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 100 மாவட்டங்களை மையமாக வச்சு தான் இது செயல்படுது. நம்ம ஆல்ரெடி ஸ்மார்ட் சிட்டி பார்த்தோம். ஸ்மார்ட் சிட்டிலையுமே இதே மாதிரி 100 மாவட்டங்களை முதல் கட்டமாக எடுத்து செயல்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் இதையும் செயல்படுத்தியிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி கேட்பாங்க, பிரதான் மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா எந்த துறை சார்ந்ததுன்னு கேட்பாங்க. ஸோ விவசாயத்துறை சார்ந்தது, வேளாண் சார்ந்தும் நம்மளுக்கு திட்டங்கள் நிறைய கேட்டுட்டு வராங்க. ஸோ நிமிர்ந்து நில் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிமிர்ந்து நில் அப்படிங்கிறது புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோருக்கான பயிற்சி திட்டம் தான் இந்த நிமிர்ந்து நில் அப்படிங்கிறது. புத்தாக்கம், புதுசாக இதாக ஒன்று கண்டுபிடிக்கிறது, அப்புறம் தொழில் முனைவோர் ஆகிறது தான் இந்த நிமிர்ந்து நில். நம்ம சொந்த காலிலே நிற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்து பிரதான் மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனாவின் கீழ் பயனாளிகள் மாவட்டங்களை தேர்ந்தெடுக்க பயன்படுத்தப்படும் குறிகாட்டிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த 100 மாவட்டங்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த 100 மாவட்டங்களும் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுதுன்னா இந்த குறைந்த உற்பத்தி திறன், குறைந்த பயிர் தீவிரம், குறைவான கடன் வழங்குதல். ஸோ இந்த 3 அடிப்படையில் தான் இந்த 100 மாவட்டங்களை தேர்வு பண்ணுறாங்க. இந்த 100 மாவட்டங்களை தேர்வு பண்ணி அதை வளர்ச்சி அடைய செய்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதில் விவசாயத்துறையில். அடுத்து பாருங்கள், நாட்டின் தூய்மையான நகரமாக 8வது முறையாக சாதனை படைத்த நகரம் எதுனா இந்தூர் தான். மத்திய பிரதேசில் இருக்குது. 8வது முறையாக தங்களோட முதலிடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தூர். அடுத்ததாக பாருங்கள், சூப்பர் ஸ்வச் லீக் 3 லட்சம் முதல் 10 லட்சம் வரை மக்கள் தொகை உள்ள பிரிவு. அடுத்து ஸ்வச் சாகர் பிரிவு 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள பிரிவு. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து விருதுகள் வழங்குவாங்க. அதாவது சூப்பர் ஸ்வச் லீக் அப்படின்னு சொல்லி வழங்குவாங்க. சூப்பர் சாகர் ஸ்வச் சாகர் பிரிவு அப்படின்னு சொல்லி வழங்குவாங்க. இதோட அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10 லட்சமும் 3 லட்சத்து டு 10 லட்சம் வரையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்கள், சூப்பர் ஸ்வச் லீக் பிரிவில் தூய்மை பட்டியலில் முதலிடம் பெற்ற நகரம் தான் இந்த இந்தூர். அப்போ சூப்பர் ஸ்வச் லீக் அப்படின்னா 3 லட்சம் டு 10 லட்சம் வரைக்கும் உள்ள அந்த நகரங்கள் பட்டியலில் தான் இந்த இந்தூர் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்தூர் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், ஸ்வச் சாகர் பிரிவில் அதாவது பெரிய நகரங்கள் 10 லட்சத்திற்கு மேலே தூய்மையான நகரம் பட்டியலில் முதலிடத்தை வகிக்கும் நகரம் எதுனா அகமதாபாத். இது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. அப்போ 10 லட்சத்துக்கு மேலே உள்ள பிரிவில் முதலிடம் வகித்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத். ஸோ அந்த பேரில் ஸ்வச் சாகர் பிரிவு அப்படிங்கிற பேரில் வழங்குறாங்க. அடுத்து பாருங்கள், ஸ்வச் சர்வேக்ஷன் தரவரிசை எந்த அமைப்பால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுஸ் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தால் இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படிங்கிற ஒரு தரவரிசை வந்து வெளியிடப்படுது. தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் ஸ்வச் சர்வேக்ஷன் தரவரிசையில் எந்த நகரம் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தான் இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் தரவரிசையில் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்த 2மே விருது. இது வந்து தரவரிசை. ஸோ இது வந்து ரேங்கிங் மட்டும்தான் வெளியிடுவாங்க. அது வந்து விருது வழங்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள்,
ஸ்வச் சர்வேக்ஷன் சிறந்த கங்கா நகரத்திற்கான விருது எந்த நகரத்திற்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா பிராக்ராஜ், உத்தரப்பிரதேசில் உள்ள பிராக்ராஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் சிறந்த கங்கை நகரத்திற்கான விருது. அந்த கங்கை நகரங்கும் போது கங்கை செல்லக்கூடிய ஏரியாக்களில் உள்ள நகரங்கள், அதை வந்து தூய்மை பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ அதனால் பிராக்ராஜுக்கு வந்து அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. எந்த மாநில அரசு தேசிய கல்வெட்டு மாநாட்டை நடத்துவதாக அறிவித்துள்ளது? தமிழ்நாடு தான். ஸோ தேசிய கல்வெட்டு மாநாட்டை நடத்துது. நம்மளுக்கு அதாவது கல்வெட்டுகள், அப்புறம் வந்து சிற்பங்கள், அந்த சிற்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்து நம்ம தமிழ்நாட்டை மையமாச்சு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் மாநில அரசு வந்து தேசிய கல்வெட்டு மாநாட்டை நடத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, இருவாட்சி பாதுகாப்பு மையத்தை அமைக்க எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? இருவாட்சி பாதுகாப்பு மையம் வந்து தமிழ்நாடு தான் அறிவிச்சிருக்காங்க. இருவாட்சி பாதுகாப்பு மையத்தை அமைக்க தமிழ்நாடு அரசு சமீபத்தில் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் தனிநபர் வருமானம் 1,14,710. தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் பார்த்தீங்கன்னா 1,96,309 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு வந்து இதாகவே இருக்குது. உயர்கல்வியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முன்னணியில் தான் இருப்போம். அந்த வகையில் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு முன்னணியில் தான் இருக்குது. ஸோ கர்நாடகா வந்து முதலிடத்தில் இருக்கிறதா கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கோம். கர்நாடகா வந்து 2 லட்சத்துக்கும் மேலே தாண்டிட்டாங்க. ஸோ நம்ம வந்து 1,96,000 அப்படிங்கிறது தனிநபர் வருமானமாக இருக்குது. இது வந்து சராசரியாக தான் கணக்கிடப்படும். ஸோ அதனால் அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து, பின்வரும் எந்த நாட்டோடு இந்தியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரிட்டனோட தான் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ரீசெண்டாக போட்டிருப்பாங்க. FTA அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யாரோடது அப்படின்னா பிரிட்டனோடது தான். அடுத்ததாக பாருங்கள், தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையால் திறன் அப்படிங்கிற முயற்சி தொடங்கப்பட்டது. 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களின் தமிழ், ஆங்கிலம், கணிதம் ஆகிய துறைகளில் தேர்ச்சி அதிகரிக்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சமீபத்தில் திறன் அப்படிங்கிற ஒரு திட்டம் நமக்கு 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட திட்டங்கள் வந்து தமிழ்நாடு அரசால் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதில் இந்த திறன் திட்டமும் ஒன்று. இந்த திறன் முயற்சி அப்படிங்கிறது 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களின் தமிழ், கல்வி, ஆங்கிலம் இந்த 3 வந்து இது பண்ண ஆல்ரெடி எண்ணம் எழுத்தும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கும். அதே போல் இந்த திறனும் இந்த 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களோட மெயினாக இந்த தமிழ், ஆங்கிலம், கணிதம் துறையை மேம்படுத்துகிற நோக்கமாக கொண்டது. ஸோ ரெண்டுமே சரிதான். அடுத்ததாக பாருங்கள், தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை திட்டத்தை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது வந்து 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் எதிர்கால தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சியை வழங்கும். என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த TN Spark அப்படிங்கிற திட்டத்தை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ரீசெண்டாக இது பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் லான்ச்டு TN Spark அப்படிங்கிற ஸ்கீமு. இட் வில் ப்ரொவைட் ட்ரைனிங் ஆன் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் அண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கிளாஸ் 6 to 9 அப்படிங்கிறது. ஆல்ரெடி பார்த்தது திறன் அப்படிங்கிற ஒரு திட்டம் பார்த்தோம். இப்போ பார்க்குறது TN Spark அப்படிங்கிற திட்டம். இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எதிர்கால தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி வழங்குது. இப்போலாம் எல்லா ஸ்கூல்லுமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டுன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதன் மூலமாக இந்த மாணவர்களுக்கு வந்து அவங்களோட எதிர்கால தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு இது பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஸ்பார்க். அப்போ ஸ்பார்க்னா என்னென்னா ஒரு ஸ்பார்க் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதன் மூலமாக அந்த பையனுக்கு அதை ஒரு விஷுவலாக காட்டும் போது அவனுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்ததாக பாருங்கள், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்றால் என்ன? தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பாருங்கள், வாட் டு யூ மீன் பை ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா, வரிகள் மற்றும் வர்த்தக தடைகளை நீக்க அல்லது குறைக்க நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரீட்டி பிட்வீன் கண்ட்ரிஸ் எலிமினேட் ஆர் ரெடியூஸ் டேரிஃப் அண்டு ட்ரேட் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லி. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம்னா எந்த பேரியரும் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தடையற்ற ஒப்பந்தம் பேர்லேயே இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மருத்துவ முகாம் மூலம் முழு உடல் பரிசோதனையை வழங்கும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யும். ஆல்ரெடி நம்மளுக்கு மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு சூப்பர் ஸ்கீம் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு ஐநா சபையோட அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிறது மருத்துவ முகாம்கள் மூலம் உடல் முழு பரிசோதனை வழங்கலாம். ப்ரைவேட்லலாம் போனோன்னா காசு வந்து கண்ணாப்பின்னு போகும். ஸோ உடல் முழு பரிசோதனையை இதன் மூலமாக வழங்கிடுவாங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான்.
அடுத்து பாருங்க, வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அதிகம் உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் தான் வளர்ச்சி குன்றிய மாநிலங்கள். விச் ஸ்டேட் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டண்டட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, வளர்ச்சி குன்றிய குழந்தை. அடுத்து பாருங்க, உலக வங்கியின்படி வறுமை கோடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.15 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உலக வங்கியின்படி வறுமை கோடு எவ்வளவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2.15 அப்படிங்கிற மாதிரி வறுமை கோடை ஸ்கேல் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், வீட்டு நுகர்வு செலவு கணக்கெடுப்பு ஒவ்வொரு டேஸ் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி, வீட்டு நுகர்வு செலவின் கணக்கெடுப்பு ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க. 5 இயர்ஸ் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி வீட்டு செலவு நுகர்வோட கணக்கெடுப்பு வந்து ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க. அடுத்ததை பாருங்கள், மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் புதிய அடிப்படை ஆண்டு 2022 to 23 ஆகும். திருத்தப்பட்ட அடிப்படை ஆண்டின் அடிப்படை பார்த்தீங்கன்னா புதிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி பிப்ரவரி 27, 2026 அன்று வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான புதிய அடிப்படை ஆண்டு என்ன அப்படின்னா இந்த 2022 to 23 அப்படிங்கிறது. அடுத்து திருத்தப்பட்ட அடிப்படை ஆண்டின் அடிப்படையில் புதிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி பிப்ரவரி 27, 2026 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமில் வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டும் சரி. அடுத்ததாக பாருங்கள், புதிய தேசிய வீட்டு பயண கணக்கெடுப்பு யாரால் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புதிய தேசிய வீட்டு பயண கணக்கெடுப்பு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ், புள்ளி விவர அமைச்சகம்னே ஒன்று நமக்கு இருக்குது. அவங்க தான் நிறைய புள்ளி விவரங்களை இந்தியாவுக்கு வழங்குறாங்க. இந்த புள்ளி விவரங்கள் மூலமாகவே நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்படுறதா வந்து அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த புள்ளி விவர நிறுவனம் அந்த அமைச்சகம் பார்த்திங்கன்னா தேசிய வீட்டு பயண கணக்கெடுப்பு வந்து வெளியிடுறாங்க. அடுத்ததாக பாருங்கள், புதிய உள்நாட்டு சுற்றுலா செலவினை கணக்கெடுப்பு யாரால் வெளியிடப்படுகிறது, அதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் புள்ளிவிவரம் தான். ஸோ புள்ளிவிவரம்னாலே மோஸ்ட்லி இந்த புள்ளிவிவர அமைச்சகம் தான் இருக்கும். இந்தியாவில் திருநங்கைகள் கொள்கையை வெளியிட்ட மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். ஸோ திருநங்கைகளுக்கு அவங்களோட பேர் இந்த திருநங்கை அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு வந்து இந்த திருநங்கைகளுக்கு முன்மாதிரி மாநிலமாக செயல்படுது. நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அரண் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு இல்லங்கள் அமைச்சு தமிழ்நாடு அரசு வழங்கிட்டு வராங்க. அடுத்ததாக பேருந்துகள்லையுமே பெண்கள் மாதிரி அவங்களுக்கு இலவச இது கொடுக்குறாங்க. 40 வயசுக்கு மேலே உள்ள திருநங்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா உதவித்தொகை வழங்கிட்டு வராங்க தமிழ்நாடு அரசு. அடுத்து பாருங்கள், நலன் காக்கும் ஸ்டாலின் தலைமையில் மருத்துவ முகாம்கள் எந்த நாளில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும். நமக்கு பார்த்தீங்கன்னா மண்டே பெட்டிஷன் ஒன்று உண்டு, திங்கக்கிழமை நடக்கும். ஸோ மக்களோட குறைகளை கேட்டு அடிக்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த நலன் காக்கும் ஸ்டாலின் வந்து மருத்துவ முகாம்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும். அடுத்ததாக பாருங்கள், தமிழக அரசின் லெவல் அப் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த லெவல் அப் திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆங்கில மொழித்திறனை மேம்படுத்துதல் அப்படிங்கிறத இலக்கை கொண்டு செயல்பட்டு இருக்கு. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் ஆங்கில திறனை மேம்படுத்துதல் இந்த லெவல் அப் திட்டத்தோட நோக்கம். பாருங்க, பள்ளி கல்வித்துறை சார்ந்த எவ்வளோ திட்டங்கள் இருக்கு. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே எதுக்கு எந்தெந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத மெயினாக தெரிஞ்சு வச்சுட்டா ஓகே தான். அது மோஸ்ட்லி இந்த 6 to 8, 6 to 9 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் எத்தனை வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் 17 வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டுட்டு வருது. அடுத்து பாருங்க, 2024ஆம் ஆண்டிற்கான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் சிறந்த மாநிலமாக எந்த மாநிலம் விருது பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தொடர்ந்து முன்னணியில் இருக்காங்க. ஸோ இந்த 2024லையுமே தமிழ்நாடு தான் சிறந்து விளங்குறாங்க. சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. இந்த உறுப்பு மாற்று, அதாவது மூளை சாவு அடைந்தவங்களோட உறுப்பை வந்து மற்றவங்களுக்கு பயன்படும் வகையில் வந்து உறுப்பு மாற்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு, அந்த மாதிரி உறுப்பு தானம் பண்ணவங்களுக்கு அரசு மரியாதையோட அவங்கள நல்லடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். அமெரிக்கா, சீனாவுக்கு பிறகு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியா உலகில் 3வது இடத்தில் உள்ளது. பாருங்க, தமிழ்நாடு இந்தியாவில் சிறந்த இடத்துல பெறுது. இந்தியா வந்து வேர்ல்டுலேயே சிறப்பான இடத்தை பெற்றிருக்கு. ஆகஸ்ட் 3 தேசிய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி 2 ஒரு முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 3 தேசிய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்யும் TN ரைசிங் நிகழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சிறந்த தொடக்க நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோரை அங்கீகரிப்பது.
தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்யும் டிஎன் ரைசிங் நிகழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டு ஆர்கனைஸ் ரீஜனல் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிராந்திய முதலீட்டு மாநாட்டை ஏற்பாடு செய்வதுதான் இந்த டிஎன் ரைசிங். டிஎன் ரைசிங் அப்படின்னா தமிழ்நாடு உதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, அதாவது மேலே போகுது, டெவலப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பிராந்திய முதலீடு மாநாட்டை ஏற்பாடு செய்வதுதான் இந்த டிஎன் ரைசிங்கோட நோக்கம். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு சிறுதானிய இயக்கத்தின் கீழ் எத்தனை மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சிறுதானியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிறுதானியங்கள் தொடர்பாக நம்மளுக்கு சிறுதானிய ஆண்டு கேட்டுட்டாங்க. சிறுதானியத்தை ஊக்குவிக்கும் விதமாக அரசு கொண்டு வந்த திட்டங்கள், ஊட்டச்சத்து அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ இதில் எத்தனை மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா 25 மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த மாவட்டங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த சிறுதானியங்களில் பின்தங்கி இருப்பாங்க, அவங்கள இது பண்ணி பயனாளிகளை கொண்டு அவங்கள மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்து பாருங்க, மின்சார வாகன உற்பத்தி நிறுவனமான வின்ஃபாஸ்ட் பின்வரும் எந்த நகரத்தில் அதன் தொழிற்சாலையை அமைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வின்ஃபாஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டிலேயே வெஹிக்கிள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த வின்ஃபாஸ்ட் தான். ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தான் அமைஞ்சிருக்கு. சமீபத்தில் முதல்வர் அவர்கள் வந்து இந்த நிறுவனத்தை வந்து தொடங்கி வச்சாங்க. இது வந்து வியட்நாமை சேர்ந்த ஒரு கார் நிறுவனம். ஸோ இந்த வின்ஃபாஸ்ட் வந்து அவங்க வந்து 10,000 கோடிகளுக்கு மேலே வந்து தூத்துக்குடியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக நிறைய சுற்று வட்டாரங்கள் உள்ள மாணவர்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் டிஎன் ரைசிங் நிகழ்வு ஒரு பிராந்திய முதலீடு மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் டிஎன் ரைசிங் நிகழ்வு ஒரு பிராந்திய மாநாடு முதலீடு தூத்துக்குடியில் தான் நடந்திருக்கு. ரைசிங் மாநாடு பார்த்தோம், இதன் மூலமாக இந்த பிராந்திய முதலீடு பெறுறது தான் இதோட நோக்கம்னு பார்த்தோம். இது முதல்ல எங்கே நடந்திருக்கு அப்படின்னா தூத்துக்குடியில் தான் நடந்திருக்கு. அடுத்த பாருங்க, 2024-25ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.19% இருக்கு. 2024-25 இந்த ஃபினான்சியல் இயர் கணக்குப்படி தமிழ்நாட்டோட பொருளாதாரம் 11.19. டேட்டா முக்கியம், டேட்டாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இல்லை நோட்டில் எழுதினாலும் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்க, நீலகிரி வரையாடு என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் ஒரு அழிந்து வரும் இனமாகும். ஆமாம். அடுத்து சமீபத்திய கணக்கெடுப்பின்படி நீலகிரி வரையாடின் மொத்த எண்ணிக்கை 1303. இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்காக கருதிட்டு இருக்கோம். இந்த நீலகிரி வரையாடே பாருங்கள் அழிந்து வரும் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ரெட் கார்டு லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்குது. இதோட மொத்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 1303 தான் சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க. ஸோ அது ரெண்டும் சரிதான். அடுத்ததை பாருங்க, தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் உச்சி மாநாடு 2025 சென்னையில் நடைபெற்றது. இது யாரால் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. TNRERA அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட துணை அமைப்பாக இருக்கும். ஸோ தமிழ்நாடு அரசோட துணை அமைப்பு தான் இந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க. இது அப்படின்னா ரியல் எஸ்டேட் உச்சி மாநாடு நடத்தியிருக்காங்க. அதுதான் இந்த அப்ரிவேஷன் அதிலே இருக்குது பாருங்கள், ரியல் எஸ்டேட் சப்மிட் அப்படிங்கிறது. ஸோ ரியல் எஸ்டேட் தொடர்பான ஒரு நிறுவனம் தான் அந்த சப்மிட்டை வந்து நடத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கோல்டிலாக்ஸ் பொருளாதாரம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோல்டிலாக்ஸ் அப்படிங்கிறது குறைந்த பணவீக்கம், இதில் இருக்கிற எல்லாமே தான் குறைந்த பணவீக்கம், நிலையான பொருளாதாரம், மிதமான பொருளாதார வளர்ச்சி, குறைந்த வேலையின்மை, இது எல்லாத்தையுமே இந்த கோல்டிலாக்ஸ் அப்படிங்கிறது வரையறுக்குது. அடுத்ததாக பாருங்கள், ரிசர்வ் வங்கியின் பணவீக்க கொள்கை குழு 2025-26ஆம் ஆண்டிற்கான பணவீக்கம் 3.1% இருக்கும் என்று கணித்துள்ளது. குறைந்த பணவீக்க விகிதத்தின் தாக்கங்கள் பின்வருவற்றில் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைவு, வரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் குறைகிறது, அதுபோக கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தில் அதிகரிப்பு, எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வ் வங்கியோட பண கொள்கை குழு 2025-26ஆம் ஆண்டிற்கான பணவீக்கம் வந்து 3.1% இருக்குது என்று கணித்துள்ளது. குறைந்த பணவீக்கத்துக்கான தாக்கங்களை பின்னொற்றில் எவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, ரெப்போ விகிதம் சரியான கூற்றை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துரு. ரெப்போ விகிதம் எவ்வளவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5% இருக்குது. நிலையான வைப்பு வசதி அப்படிங்கிறது 5.25 இருக்குது. மார்ஜினல் நிலையான வசதி அப்படிங்கிறது 5.75% இருக்குது. ஃபெசிலிட்டி ரெப்போ ரேட்டு 5.5%. ஸ்டாண்டிங் ரெப்போ ரேட்டு, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி வந்து 5.25%. அடுத்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த ரெப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ குறைச்சி கூட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தற்போது வந்து 5.5% இருக்குது. ஸோ அனைத்தும் சரிதான். முதல்வரின் தாயுமானவர் திட்டம் 2 ஆண்டுகளில் 5 லட்சம் மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 70 பேருக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ரேஷன் பொருட்கள் வீட்டு வாசலிலே வந்து வழங்கப்படும்.
நம்ம பார்த்துருப்பீங்க, அன்றாடம் நம்ம பார்க்குற இடங்கள்லையே ஒரு குட்டியான வேனில் இந்த தாய்மானவர் திட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்க்ரீன் ஒட்டி ஒரு வண்டி மூவ் ஆகும். அது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு வீடு தேடியே போய் ரேஷன் பொருட்களை வழங்குறது இதோட நோக்கம். இது வந்து எந்த தினங்களில் நடக்குது அப்படின்னா இரண்டாவது சனி மற்றும் 2வது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சேவை வந்து வழங்கப்பட்டு வருது. இந்த முதல்வரின் தாய்மானவர் திட்டம் 2 ஆண்டுகளில் 5 லட்சம் மக்களை வந்து இந்த வறுமையிலிருந்து மீட்டெடுக்கிறத நோக்கமாக கொண்டிருக்கு. அடுத்தது பாருங்க, இது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டாங்க. முதல்வர் தாய்மானவர் அழைக்க காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி குரூப் 1ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக பாருங்க, பின்வருவனவற்றில் MS சுவாமிநாதன் முக்கிய பங்களிப்பு எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பசுமை புரட்சி 1960களில் பசுமை புரட்சி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பஞ்சத்தில் இருந்திருப்போம். ஸோ அந்த டைமில் சாப்பாட்டுக்கே நம்ம கஷ்டப்பட்டு இருந்திருப்போம். அப்போ வந்து வெளிநாடுகள் இருந்து அந்த ஹைபிரிட் விதைகளை கொண்டு வந்து மக்களோட பசியை போக்குனதுனால இவர் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறாரு. அடுத்து சதுப்பு நில காடுகளின் சாசனம் அப்படிங்கிற ஒரு 1992ல் அது தொடர்பாகவும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அடுத்து தேசிய விவசாயிகள் ஆணையத்தோட தலைவர் 2004 இருந்திருப்பாங்க. இவங்க சமீபத்தில் தான் இறந்து போனாங்க. இவங்களோட சுயசரிதைகள், அப்புறம் வந்து இவங்களுக்கு இந்தியாவோட மிக உயரிய விருதான பாரத ரத்னா வரைக்குமே இந்த MS சுவாமிநாதன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ அனைத்தும் சரிதான். அடுத்து, பின்வரும் எந்த குழு தமிழகத்தின் மாநில கல்விக் கொள்கையை பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டி. முருகேசன் அவர்கள் குழு தான் மாநில கல்விக் கொள்கை. நமக்கு தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று 2020ல் கொண்டு வந்திருப்போம். அதற்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போதைய அரசு வந்து விருப்பப்பட்டாங்க. ஸோ அந்த வகையில் டி. முருகேசன் அவர்கள் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழு வந்து சமீபத்தில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. அதை வந்து இந்த கல்வியாண்டில் செயல்படுத்துறதா அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த இந்தியாவின் கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தடையற்ற வர்த்தகம் குறித்த வந்து இந்தியாவோட இது வந்து பரஸ்பர வரி குறைப்பு, விவசாயத்தை விலக்குதல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பால் துறையை சேர்த்தல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பரஸ்பர வரி குறைப்பு, விவசாயத்தை குறைத்தல், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியாவின் கொள்கை என்ன அப்படிங்கிற மாதிரி. இந்த பரஸ்பர அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்தில் அமெரிக்கா வந்து நிறைய விஷயங்கள் விவசாயம் சார்ந்த விஷயங்களை உள்ளே கொண்டு வரக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்தியா மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அது மாதிரி பரஸ்பர வரி குறைப்பு அப்படின்னா நீங்கள் வரியை குறைச்சிங்கன்னா நாங்களும் வரி குறைப்போம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில். ஸோ 2 மட்டும்தான் சரியாக இருக்குது, 1ம் 2ம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 351 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை முருகேசன் அவர்கள் குழுவால் பரிந்துரைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொள்கை வந்து 2025-26 நிதியாண்டிலே அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி NEP 2020ல் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது தான் இந்த டி. முருகேசன் குழு அவர்களால் கல்விக் கொள்கையை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட குழு. இந்த குழு வந்து அறிக்கையை சமீபத்தில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதன்படி இந்த 2025-26 நிதியாண்டிலேயே இந்த கொள்கையை வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ 2மே சரியாக தான் இருக்குது. இந்த மாநில கல்விக் கொள்கை சம்மந்தமாக உருவாக்கப்பட்ட கேள்வி. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் மாநில கல்விக் கொள்கை 2025 முக்கிய அம்சங்கள் எவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி, கொள்கையின் கட்டாய தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரியும். அடுத்து பாருங்கள், ஸ்டீம் அப்படிங்கிறதுல கல்வி கவனம் செலுத்தும். அடுத்து 12ஆம் வகுப்பு வரை கட்டாய தமிழ் மொழி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் 2006ல் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து, எந்த பாடத்திட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் 10ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக கற்பிப்பது கட்டாயமாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி உள்ளதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 12ஆம் வகுப்பு வரை கட்டாய தமிழ் தேர்ச்சி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ 10ஆம் வகுப்பு வரை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 2ம் சரி அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இதே மாதிரி தான் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் 10ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த பாடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் 10ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக கற்பிப்பது கட்டாயமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் கற்றல் சட்டம் சமீபத்தில் நம்மளுக்கு தமிழ் வழி கல்வி சட்டம்னு ஒன்று உருவாக்கப்பட்டது. அதன்படி தான் பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து காலேஜ் வரைக்குமே தமிழ் படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த தமிழ் வழி கல்வியில் இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் தமிழ் கற்றல் சட்டம் அப்படின்னு ஒன்று 2006லேயே இருந்திருக்கு. அடுத்து பாருங்கள், அகல் விளக்கு திட்டம். அகல் விளக்கு திட்டம் வந்து சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். இது வந்து எந்த இடத்துல தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கீரமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அந்த திட்டங்களை பொறுத்தளவில் வருஷம், நோக்கம்,
நோக்கம் தமிழை பொறுத்தளவில் அந்த இதுலேயே இருக்கும், அந்த லெட்டர்லேயே இருக்கும். அது எங்கே தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அகல் விளக்கு அப்படிங்கிறது பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் பொருட்டு கல்வி சார்ந்த ஒரு திட்டம். அடுத்ததாக பாருங்கள், பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கிடையே பாதுகாப்பான இணைய நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே அகல் விளக்கு திட்டத்தின் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த திட்டம் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பெண் குழந்தைகளுக்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண் குழந்தைகளை பாதுகாக்க மையமாக கொண்டு தான் இந்த திட்டம் செயல்படுது. இது வந்து மெயினாக இந்த 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு பெண்களை மையமாக வச்சு தான் இது செயல்படுது. அடுத்ததாக பாருங்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் காலனி என்ற சொல் மாநில பதவியிலிருந்து நீக்கப்படும் என்று எப்போ அறிவிச்சார் அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29, 2025. இந்த ஏப்ரல் 29 நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். இதை வந்து பாரதிதாசன் அவர்களோட பிறந்த தினம். ஸோ அதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசும் அவரோட பிறந்த தினத்தை அரசு விழாவாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதே டேட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலனி அப்படிங்கிற வார்த்தையை 2025 சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வந்து நீக்கியிருக்காங்க. காலனி அப்படிங்கிற சொல்ல வந்து நீக்கியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், சங்க இலக்கியங்களில் மக்களின் வாழ்விடங்களை குறிக்க சேரி அப்படிங்கிற சொல் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. தொல்காப்பியம் சேரி மொழி என்பதை பொதுமக்கள் மொழியாக கூறுகிறது. எடுத்துக்காட்டுக்கு நம்மளுக்கு பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. ஸோ பாண்டிச்சேரி அப்படிங்கிறதே இந்த சேரி அப்படிங்கிற பகுதியை சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ஸோ இரண்டும் சரி. சேரி மொழி அப்படிங்கிறதே பொதுமக்கள் மொழியாக கூறுகிறது. அடுத்து பாருங்கள், அகல் விளக்கு திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் 9 to 12 மாணவர்களுக்கு தான் அது பொருந்தும். அதுவும் பெண் குழந்தைகளுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக பொருந்தும். அடுத்து பாருங்கள், முதல்வரின் தாய் மாணவர் திட்டத்தின் தகுதி நிபந்தனைகள் கவனிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் ஆமாம், 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள்னு சொல்லியிருக்காங்க. 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள். ஸோ அந்த இது தவறாக இருக்குது. ஸோ 2வது மட்டும் சரி, 2 மட்டும் சரி. நம்ம பொதுவாக சீனியர் சிட்டிசன்னாலே 60ன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த திட்டத்தை பொறுத்தளவில் 70 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் பயனாளிகள். இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. கேர்லெஸ் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், பின்னொரு நூற்றில் எது பாதுகாப்பான இணைய நடைமுறைகளில் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட்டுகளை தடை செய்ய அமைப்பு மாற்றுதல், தெரியாத நபர்களை தடுப்பது, பல தளங்களில் ஒரே மாதிரியான கடவு சொற்கள். அதாவது இந்த பாதுகாப்பான நடைமுறை சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷில் பாருங்கள். சேஞ்சிங் செட்டிங் டு ப்ரொஹிபிஷன் ஸ்க்ரீன்ஷாட், பிளாக்கிங் ஆஃப் அன்னவுன் பர்சன்ஸ். அடுத்து வந்து சிமிலர் பாஸ்வேர்டு அக்ராஸ் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம். பொதுவாக எல்லா இதுலையுமே சிமிலராக பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பை வந்து உங்களால் ஹேக் பண்ண முடியுதுன்னா அதே பாஸ்வேர்டு இன்னொரு இதில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த இதையும் ஹேக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரே பாஸ்வேர்டை கொடுக்கக்கூடாது. அன்னவுன் பெர்சன்ஸாக இருந்தேன்னா அவங்கள பிளாக் பண்ணணும். வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் சில கால்னால் வந்து அவங்கள ஹேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வேணாம். அடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அனைத்தும் சரி. அடுத்ததாக பாருங்கள், முதல்வர் தாய்மானவர் திட்டம் என்று தொடங்கப்பட்டது. முதல்வரோட தாய்மானவர் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் தான் ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2025 தான் இந்த முதல்வரோட தாய்மானவர் திட்டம் தொடங்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான திட்டம். இந்திய குறைக்கடத்திகள் திட்டம் 2021 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கூற்றா கொடுத்துருக்காங்க. சரிதான். அடுத்து வந்து இந்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கீழ் இது வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறைக்கடத்தி செமிகண்டக்டரை பொறுத்தளவில் இந்தியாவில் வளர்ந்து வரும் ஒரு துறையாக அந்த செமிகண்டக்டர் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த இதற்கான திட்டம் வந்து 2021 தொடங்கியிருக்காங்க. ஸோ இரண்டும் சரிதான். அடுத்ததாக பாருங்கள், நிதித்துறையில் ஏற்றுக்கொள்வதற்கென 7 சூத்திரங்களை பின்னொரு நூற்றில் யார் வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிதித்துறையினாலே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான். ஸோ கற்றுக்கொள்வதற்காக 7 சூத்ரா ஃபார்முலாஸை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஜிஎஸ்டி பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். ஜிஎஸ்டி 2.0ன்னு சொல்லி சமீபத்தில் வந்து மத்திய நிதியமைச்சகம் வந்து அறிவித்தாங்க. என்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இந்த 2 ஸ்லாப்பாக கொண்டு வந்தாங்க. ஆமாம், இது 2 ஸ்லாப்பாக கொண்டு வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா 12% உள்ளது எல்லாமே 5%க்கும் 28 உள்ளது எல்லாமே 18%க்கும் மாற்றப்பட்டது. இது போக கூடுதலாக ஒன்று கொண்டு வந்தாங்க 40% அப்படிங்கிறது. இந்த புகையிலை பொருட்கள், பான் மசாலா இந்த மாதிரி விஷயங்களுக்கு 40% ப்ளஸ் செஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இரண்டும் சரிதான். புதிய மாற்றப்பட்ட வரி விலக்கு 5 மற்றும் 18%. அடுத்து பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனாவின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னா முதல் முறை ஊழியர்களுக்கு 15,000 நிதி. அதாவது முதல் முறையாக
வந்து அவங்க அந்த ஃபேமிலியில் வந்து முதல் முறையாக ஊழியராக போவாங்க. ஸோ டிகிரி ஐடி ஏதாவது படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த 15,000 நிதி உதவி வழங்குறது தான் இந்த பிரதமரோட விக்சித் பாரத் ரோஜ்கார் அப்படிங்கிற யோஜனாவோட நோக்கம். அடுத்ததாக பாருங்கள், வெற்றி பள்ளிகள் திட்டத்தின் நோக்கம். வெற்றி பள்ளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஐஐடி, நீட்டு, கிளாட்டு போன்ற 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் மாணவர்களுக்கு தீவிர பயிற்சி மற்றும் தொழில் ஆலோசனைகளை வழங்குவது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஐஐடி வெற்றி பள்ளிகளோட நோக்கம் என்னென்னா, ஐஐடி, என்இடி, கிளாட் அப்படிங்கிறது தேசிய லெவலில் சட்ட படிப்புக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. ஸோ ஐஐடி நமக்கு தெரியும், நீட்டும் நமக்கு தெரியும், மெடிக்கலுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. ஸோ இதுக்கெல்லாம் அவங்கள தயார்படுத்தும் விதமாக 11ஆம் மற்றும் 12ஆம் மாணவர்களுக்கு தீவிர பயிற்சி மற்றும் தொழில் ஆலோசனை வழங்குவது தான் இந்த வெற்றி பள்ளிகள் திட்டத்தோட நோக்கம். இது எல்லாமே ரீசெண்டாக கொண்டு வந்த திட்டங்கள் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டின் எந்த இடத்தில் முன்னோடி திட்டமாக உடனடி பயிர்க்கடன் திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் தான் உடனடி பயிர்க்கடன் திட்டம். உடனடி பயிர்க்கடன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் முதல் கட்டமாக தொடங்கியிருக்காங்க, முன்னோட்டமாக தொடங்கியிருக்காங்க. அடுத்ததை பாருங்கள், தமிழ்நாடு குறைக்கடத்தி மிஷனின் காலம். தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன்ஸ் இயர் பார்த்தீங்கன்னா 5 years டார்கெட் வச்சுருக்காங்க. 25 30 அப்படிங்கிற மாதிரி. இது 2 விதமாக அழைப்பாங்க. இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் அழைப்பாங்க, இல்லை 5 year பீரியட் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து, தமிழக முதல்வரின் கூற்றுப்படி விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் பெண்கள் 51 மாதங்களில் எத்தனை ரூபாய் சேமித்துள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா சேமிச்சிருப்பாங்க. இதை வேற ஒரு வடிவத்தில் சொல்லுவாங்க. விடியல் பயண திட்டம் நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது போக இதுக்கு ஒரு தொகை சொல்லுவாங்க, 888 அப்படின்னு சொல்லி. இந்த 888 என்ன அப்படின்னா, இந்த மகளிர் வந்து இந்த பயணம் செய்கிறது மூலமாக மாதத்துக்கு இவங்களுக்கு இந்த 888 ரூபாய் வந்து சேமிக்கப்படுது அப்படின்னும். இதில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, இந்த 51 மாதங்களில் இவங்க 50,000 ரூபா சேமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே சரியாக தான் வரும். ஸோ 50,000 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், பின்னொரு கூற்றுக்களை கவனிங்கள். இந்தியாவில் வேலையின்மை விகிதம் 5.2% குறைந்துள்ளதாக காலமுறை தொழிலாளர் படை கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது. பெண்களுக்கான தொழிலாளர் படை பங்கேற்பு விகிதம் 25.5% அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பெண் தொழிலாளர்களோட பங்களிப்பு வந்து அதிகமாயிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி, வேலையின்மை வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். அடுத்து, தமிழ்நாட்டில் எந்த நகரம் டாலர் சிட்டி என்று அழைக்கப்படுகிறதா? ஸோ டாலர் சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் டாலர் சிட்டி அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. ஸோ வெளிநாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணுறதுனால அது வந்து டாலர் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததை பாருங்கள், இந்திய குழந்தைகளுக்கு இடையே அதிக வளர்ச்சி குறைபாட்டிற்கு பின்வரும் காரணங்கள் எது காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டீனேஜ் கர்ப்பங்கள், அடுத்து வந்து அதிக எண்ணிக்கையிலான சிசேரியன் பிரசவங்கள், போதுமான தாய்ப்பால் இல்லாமல், இதெல்லாம் வந்து குழந்தைகளிடையே அதிக வளர்ச்சி குறைபாட்டிற்கு பின்வரும் காரணிகளை அமைதான். ஸோ விழிப்புணர்வு இல்லாமல் இந்த மாதிரி சம்பவங்களால் இந்த குழந்தைகளுக்கு வந்து அதிக வளர்ச்சி குறைபாடு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். முன்னாள் படை வீரர்கள் நலனை காக்கவும் அவர்களிடையே தொழில் முனைவர் ஊக்குவிப்பதற்காகவும் காக்கும் கரங்கள் திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. சரியானதுதான். இந்த திட்டத்தின் மூலம் 30% மூலதன மானியத்தையும் 3% வட்டி மானியமும் வழங்குகிறது. ரெண்டுமே சரிதான். இது ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான். இரண்டுமே சரி. முதல்வரின் காலை உணவு திட்டம் பற்றி சரியான கூட்டை தேர்வு செய்யவும். டிசம்பர் 2023 முதல் டிசம்பர் 2024 வரை அரசு பள்ளிகளில் ஆரம்ப வகுப்பில் பயிலும் குழந்தைகளிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவது 6.2% குறைந்துள்ளதாம். அடுத்தது, டிசம்பர் 2023 முதல் டிசம்பர் 2024 வரை கடுமையான நோய்களிலிருந்து 70.6% குறைவு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக இந்த மாதிரி குழந்தைகள் பயனடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 புள்ளிவிவரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி அப்படின்னா, நிறைய குழந்தைகள் வந்து காலையில் சாப்பிடாம வந்ததுனால நிறைய நோய் தொற்றுகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த காலை உணவு திட்டம் மூலமாக இது தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடுமையான நோய்கள் இருந்தும் குறைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற 2 புள்ளிவிவரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஆகஸ்ட் 26, 2025 அன்று நகர்ப்புறங்களில் உள்ள
அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியிலும் விரிவுபடுத்தப்பட்டது. ஆமாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 2.0 அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆகஸ்ட் 26, 2025 தான் நகர்ப்புற பள்ளிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளையும், இதுவும் ப்ரீவியஸ் இயரில் குரூப் 1ல் கேட்டாச்சு இந்த கேள்வியை. ஸோ அதே பேஸ் பண்ணியே ரீசெண்டாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் இந்த விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றாங்க. ஸோ இது ஒரு இந்தியாவுக்கே முன்மாதிரியான திட்டமாக இருந்ததுனால இந்த திட்டத்தில் பஞ்சாபோட முதல்வர், ஆம் ஆத்மி கட்சியோட சார்ந்த பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டாங்க. அந்த விரிவாக்கம் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26, 2025 நகர்ப்புற பள்ளிகளையும் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி குரூப் 1 ப்ரிலிம்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து ஜிஎஸ்டி வரி அடுக்குகளே 5% 18% குறைக்கப்பட்டது தொடர்பான இறுதி முடிவு யாரால் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சில். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் யாரை தலைமையாக கொண்டு இயங்கும் அப்படின்னா மத்திய நிதியமைச்சரை தான் தலைமையாக கொண்டு இயங்கும். மற்ற மாநிலங்களில் உள்ள நிதியமைச்சர்கள் அதோட உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் இது வந்து வருடம் அந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கும். ஸோ அந்த கூட்டங்களில் தான் இந்த முடிவுகளெல்லாம் எடுப்பாங்க. அடுத்து சின் பொருட்கள் மீதான முன்மொழியப்பட்ட ஜிஎஸ்டி விகிதம், அதாவது ஜிஎஸ்டி டேக்ஸ் ரேட் இன் ஜின் குட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஜின் தான் இந்த 40%. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 5, 18 2 ஸ்லாப் இருக்கும். அது போக கூடுதலாக உள்ளதான் இந்த 40. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புகையிலை, பான் மசாலா போன்ற உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு போடப்படுறது தான் இந்த ஜின் குட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ 40% ப்ளஸ் செஸ் வரியும் சேர்த்து இதுக்கு போடுறதா சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்துலலாம் புகையிலையோட விலை வந்து 3 மடங்கு 4 மடங்கு மேலே விலை ஏறிடுச்சு. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். கேழ்வரகு உற்பத்தியில் திறனில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. மக்காச்சோளம், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்பு உற்பத்தியில் திறனில் 2ஆம் இடமும், சிறுதானியம் மற்றும் நிலக்கடலை உற்பத்தியில் 3ஆம் இடம். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். ஸோ எந்தெந்த ஆர்டரில் வந்து தமிழ்நாடு வந்து இந்த இதில் சிறந்து விளங்குறாங்க, ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த பயிர்கள் சிறந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். கேழ்வரகு உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்காங்க. மக்காச்சோளம், எண்ணெய் வித்துக்கள் அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்காங்க. சிறுதானியங்களில் 3வது இடத்துல இருக்கும். ஸோ அனைத்தும் சரி. அடுத்ததை பாருங்கள். சரியான கூற்றை தேர்வு செய்யும். தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்பாட்டு சட்டம் 2020 இயற்றப்பட்டது. இது விவசாயம் சாரா திட்டங்களை தடுக்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள் சட்டம் 2020 இயற்றப்பட்டிருக்கு. விவசாயம் சாரா திட்டங்களை தடுக்க. ஸோ ஏன்னா விவசாய நிலத்தில் கொண்டு வராமல் இருக்கிறதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இரண்டும் சரிதான். அடுத்தது பாருங்க. இந்தியாவில் பணவீக்க இலக்கு எதன் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐ அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா பணவீக்க இலக்குகள் வரையறுக்கப்படுது. பணவீக்கம், பணவாட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை பொறுத்து தான் இருக்கும். அது ஆர்பிஐயோட அந்த ரேட்டிங்கை பொறுத்து தான் இருக்கும். அந்த வகையில் இந்த சிபிஐ தான் இலக்கு அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது. பணவீக்க இலக்கை வந்து இந்த சிபிஐ தான் வரையறுக்குது. ஆரம்ப கால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்விக்கான தேசிய பாடத்திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதர்ஷீலா அப்படிங்கிற பேரில் தொடங்கப்பட்டிருக்கு. ஆதர்ஷீலா அப்படிங்கிற பேரில் ஆரம்ப கால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்விக்கான தேசிய பாடத்திட்டமாக இந்த பேரில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததை பாருங்கள். ஆரம்ப கால குழந்தை பருவ தூண்டுதலுக்கான தேசிய கட்டமைப்பு எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது அப்படின்னா நவசேத்னா அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணியிருக்காங்க, நேஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் இயர்லி சைல்டுஹுட் சிமுலேஷன் ஆஃப் நேம்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஆரம்ப கால குழந்தை பருவ தூண்டுதலுக்கான தேசிய கட்டமைப்பு எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது, நவ்சேத்னா அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததை பாருங்கள். பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டம் ஜூன் 1, 2020 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் கீழ் முதல் முறையாக 15,000 உதவி, 2ஆம் முறையாக 25,000 உதவி மற்றும் 3ஆம் முறையாக 50,000 உதவி வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் 2030 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்வநிதி திட்டம் வந்து ஜூன் 2020 தொடங்கியிருக்காங்க. இதன் மூலமாக முதற்கட்டமாக 15,000, 2வது கட்டமாக 2ஆம் முறையாக 25,000, 3ஆம் கட்டமாக 50,000 வரைக்கும் நிதி உதவி வழங்குறாங்க. இந்த திட்டம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா 2030 வரைக்கும். அனைத்தும் சரி. அடுத்ததாக பாருங்கள். திட்டங்களை பொறுத்தளவில் நமக்கு நல்லா தெரியும். ஒன்று இயரு, அதோட நோக்கம். இந்த உதவித்தொகை அப்படின்னு போகும்போது தொழில் தொடங்குறதுக்காக தான் இருக்கும் ஸ்வநிதி அப்படிங்கிறது. இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மத்திய அரசு திட்டங்களை பொறுத்தளவில் குறுகிய கால இலக்கணம்னு வச்சுருப்பாங்க, அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் 2030 அப்படிங்கிறது.
அடுத்ததாக பாருங்கள், பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா ஆகஸ்ட் 28, 2014 அன்று தொடங்கப்பட்டது. இது உலகின் மிகப்பெரிய நிதி உள்ளடக்க முயற்சிகள் ஒன்றாகும். சரியானதுதான். அடுத்ததாக பாருங்கள், பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 56.16 கோடிக்கும் அதிகமான வங்கி கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளன. மொத்த வைப்பு தொகை ஆகஸ்ட் 2025 நடுப்பகுதியில் ரூபாய் 2.67 லட்சம் கோடியை எட்டியுள்ளது. 56% ஜன்தன் கணக்குகள் பெண்களுடையவை. நிதி அணுகலில் பாலின சமத்துவத்தை ஊக்குவப்படுத்துவதில் திட்டத்தில் பங்கை எடுத்து காட்டுகின்றன. ஸோ எல்லாமே சரி. இது ஒரு முக்கியமான நிதி தொடர்பான ஒரு திட்டம். அனைவருக்கும் வங்கி கணக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது. இதில் பாருங்கள், அதிகபட்சம் பெண்களோட பேரில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த ஜன்தன் அக்கௌண்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, திட்டங்கள் வந்து மக்களுக்கு நேரடியாக போய் சென்று சேரணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். அனைவருக்கும் வங்கி திட்டம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கிய நோக்கம். இது என்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 28, 2014 தொடங்கியிருக்காங்க. இது ஒரு உலகின் மிகப்பெரிய நிதி உள்ளடக்க முயற்சிகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், UDISE கணக்கெடுப்பின்படி 3 முதல் 11 வயதிற்குட்பட்டவர்கள் பள்ளிகளில் சேர்க்கை 25 லட்சம் குறைந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிறப்பு விகிதங்கள் குறைந்து வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு விகிதங்கள் குறைந்து வர்றதுனால தான் இந்த 3 to 11 வயதிற்குட்பட்ட பள்ளி சேர்க்கை வந்து 25 லட்சமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு காரணமாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், 2023-24 ஆண்டு தொழில்கள் கணக்கெடுப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். நாட்டின் மொத்த தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு 15.43% உடன் முதலிடத்தில் உள்ளது. அடுத்ததான், நாட்டின் மொத்த தொழிற்சாலைகள் பணிபுரியும் மக்களின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு 15.24% முதலிடத்தில் இருக்குது. ஸோ இது தமிழ்நாடு முதன்மை முன்மாதிரி முதலிடம் அப்படிங்கிறதுல இந்த ரெண்டுமே வரும். ஏன்னா தொழிற்சாலை எண்ணிக்கையிலும் அதிகமாக இருக்குது, அதிகமாக பணிபுரிகிறவங்களும் இங்கே தான் அதிகமாக இருக்காங்க, அதிக நேரம் பணிபுரிகிறவங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். அடுத்ததாக பாருங்கள், சரியான கூற்றுகளை தேர்வு செய்யும். தேசிய கல்விக் கொள்கை 2020 மாணவர் ஆசிரியர் விகிதத்தை 30:1 என பரிந்துரைக்கிறது. UDISE+ படி தமிழ்நாட்டில் மாணவர் ஆசிரியர் விகிதம் வந்து 23:1 இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 23:1ங்கிறது அதாவது 30 குழந்தைங்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற கான்செப்டில் தேசிய கல்விக் கொள்கை வரையறுக்கிறாங்களாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 23 குழந்தைங்களுக்கு ஒரு ஆசிரியர் வந்து இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேம்பட்ட ஒரு கான்செப்ட் தான். ஸோ தமிழ்நாடு வந்து இதுலேயும் முதன்மையாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த புள்ளி விவரம் மூலமாக சொல்ல வராங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பின்வரும் எந்த பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சமீபத்தில் முதல்வர் சென்றிருந்தப்போ அங்கே வந்து தந்தை பெரியாரோட புகைப்படத்தை வந்து அங்கே திறந்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதை தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில், புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தந்தை பெரியார் அவர்களோட உருவப்படத்தை திறந்து வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு செப்டம்பர் 1 முதல் செயல்பட ஒரு தீயணைப்பு ஆணையத்தை அமைத்துள்ளது. இந்த ஆணையம் தீயணைப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் செயல்படுத்துவதும், மேலும் கட்டிடங்களுக்கு தீயணைப்பு உரிமங்கள் மற்றும் தீயணைப்பு பாதுகாப்பு சான்றிதழ்களை வழங்குவதையும் ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் தீயணைப்புக்குன்னு ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க. முன்னாள் டிஜிபி அவர்கள் தலைமையில் தீயணைப்பு ஆணையத்தை அமைச்சாங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை செயல்படுத்துவோம் மற்றும் தீயணைப்பு உரிமங்கள் மற்றும் பாதுகாப்பு சான்றிதழ்களை வழங்கும். இந்த தீபாவளி டைம்லாம் பார்த்தீங்கன்னா வெடிக்கடை போடுறதுக்கு அந்த ஃபயர் பெர்மிஷன் வாங்கணும். ஸோ லைசன்ஸ்லாம் வாங்குறதுக்கு இந்த ஆணையம் வந்து அந்த வேலையை பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தீயணைப்பு சான்றிதழ்களை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். அடுத்ததாக பாருங்கள், தமிழ்நாட்டால் அமைக்கப்பட்ட தீயணைப்பு ஆணையத்தின் தலைவர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் முன்னாள் டிஜிபியான சங்கர் ஜிவால் அவர்கள் தலைமையில் தான் இந்த தீயணைப்பு ஆணையத்தை அமைச்சிருப்பாங்க. அடுத்ததாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட குறை கடத்தி சிப் எதுன்னு சொல்லியிருக்காங்க. விக்ரம் 32. இந்த செமிகண்டக்டர் கொள்கையெல்லாம் நிறைய வந்திருக்கும். ஸோ அதன்படி விக்ரம் 32 அப்படிங்கிற ஒரு சிப்பை வந்து புதுசாக தயாரித்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான டேட்டா விக்ரம் 32 பிட். அடுத்து பாருங்கள், விக்ரம் 32 பிட் செயலி என்பது உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட 16 பிட் விக்ரம் 1601 நுண்செயலி மேம்பட்ட புதுப்பிக்கப்பட்ட பதிப்பாகும். நுண்செயலி சில்லுகள் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் இஸ்ரோ விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் மற்றும் சண்டிகரில் உள்ள குறைக்கடத்தி ஆய்வகம் ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்டது. ஸோ இந்த செயலி வந்து
இந்த 2 நிறுவனமும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இது ஏற்கனவே கண்டுபிடிச்ச இந்த விக்ரம் 16 அந்த இதோட மேம்பட்ட ஒரு பரிணாமம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரி. இதில் முக்கியமானது என்னென்னா, இஸ்ரோவோடு சேர்ந்து சண்டிகரில் உள்ள அந்த குறைக்கடத்தி ஆய்வகம் SCL அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த விக்ரம் 32 அப்படிங்கிற பேர். அந்த விக்ரம் அப்படிங்கிற பேர் என்ன அப்படின்னா, விண்வெளி தந்தையான விக்ரம் சாராபாய் அவர்களோட பேரை தான் விக்ரம் 32 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது 32 பிட் அப்படிங்கிறதுனால 32 அப்படின்னு வச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க, 2025ஆம் ஆண்டில் இந்தியா எப்போது தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை கடைபிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1 முதல் 7 வரை தான் இந்தியா வந்து ஊட்டச்சத்து வாரத்தை கடைபிடிக்கும். நேஷனல் நியூட்ரிஷன் வீக் எப்போ அப்படின்னா செப்டம்பர் 1 முதல் 7 வரை. அடுத்ததை பாருங்க, இந்தியாவின் முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் 2வது தேசிய கொள்கை 1986 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் 3வது தேசிய கொள்கை 2020 கிடையாது, 21 கிடையாது, 2020 தான். இது ரெண்டுமே ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டது. 1968, 86 ரெண்டுமே கேட்டாங்க. இந்த 68 மாற்றி போட்டாலே 86 வந்துடும். இடையில ஒரு 92ன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க, அதனால அது பெருசாக எடுக்கப்படலை. ஸோ இது 3மே முக்கியமானது. இது 2021 கிடையாது, 2020 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுலுமே ப்ரீவியஸில் கேட்டாங்க, 68, 86 ரெண்டுமே. அடுத்து பாருங்க, பின்னொற்றில் எவை புதிய GST வரி அடுக்குகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 18, 5 மற்றும் 18. இதில் இருந்த 12 எல்லாம் 5க்கு போயிடும், 28 எல்லாம் 18க்கு வந்துடும். அடுத்தது 56வது GST கவுன்சில் கூட்டம் இந்தியாவில் வரி கட்டமைப்பை மறுசீரமைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. 5% மற்றும் 18% ஆகிய புதிய வரி விகிதங்கள் பாவம் மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கு 40% வரி விகிதம் மாற்றங்கள் செப்டம்பர் 22 முதல் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. GST கவுன்சிலில் வந்து அந்த தீபாவளியை ஒட்டி அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் அது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செப்டம்பர் 22 இருந்தால் அது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 56வது GST கவுன்சிலில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த GST கவுன்சில் வந்து அப்பப்போ கூட்டம் நடத்துவாங்க. ஸோ 56வது GST கவுன்சிலில் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதன்படி 5%, 18% அப்படிங்கிறது, அது போக 40% அப்படிங்கிறது இந்த பொருட்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது நடைமுறைக்கு வந்தது எப்படின்னா இந்த செப்டம்பர் 22, அதை தீபாவளி போனஸ் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சாங்க. அடுத்ததான் மொத்தம் 33 உயிர் காக்கும் மருந்துகள் 12%லிருந்து 0% நகரும். தனிநபர் ஆயுள் காப்பீட்டு கொள்கையில் மற்றும் தனிநபர் சுகாதார கொள்கையில் 18%லிருந்து 0% நகரும். சிமெண்ட் வந்து 28%லிருந்து 18% நகரும் அப்படின்னு சொல்லி மூவ் ஆயிருக்கு. அந்த GST கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட அந்த இதில் வந்து இந்த மாதிரி 12லிருந்து உயிர் காக்கும் மருந்துகளுங்கும் போது முக்கியமான மருந்து. ஸோ ஏழைகளால் இந்த வரி விதிப்பால் இது வந்து அதிக தொகைக்கு விற்கப்பட்டிருக்கும். ஸோ 0% கொண்டு வரும்போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தனிநபரோட ஆயுள் காப்பீட்டு கொள்கையை வந்து 18%லேருந்து அதுவும் 0 கொண்டு வந்துட்டாங்க. சிமெண்ட்டு நம்மளுக்கு வந்து அத்தியாவசிய பொருளாக இருக்குது. ஸோ அதை வந்து 18% கொண்டு வந்துட்டாங்க. அனைத்தும் சரிதான். அடுத்து பாருங்கள், மின் வாகனங்களுக்கான GST, வெஹிக்கிளுக்கான GST எவ்வளோனா 5% தான் இருக்குது. மின் வாகனங்களுக்கான GST ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோலு டீசலில் இயங்குகிற வாகனங்களால் கார்பன் வந்து அதிகமாக உமிழப்படுகிறது, வெளியிடப்படுறதுனால அதனால் குளோபல் வார்மிங் ஏற்படுது அப்படின்னு சொல்லி இந்த மின் வாகனங்களை அரசு வந்து பரிந்துரைச்சிட்டு வராங்க. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, மின் வாகனங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த GST அதுக்கான வரி வந்து 5% இருக்குது. ஸோ அதனாலையும் விலை குறைப்பு ஏற்படலாம். டிஜிட்டல் வைரம் என்று அழைக்கப்படுகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் தான் டிஜிட்டல் வைரம்னு அழைக்கப்படுது. அடுத்ததாக பாருங்கள், NIRF தரவரிசை பற்றி சரியான கூற்றுகளை தேர்வு செய்யும். இது கல்வி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து 7வது முறையாக IIT மெட்ராஸ் முதலிடத்தை பிடித்துள்ளது. மாநிலங்களில் முதல் 100 இடங்களில் 17 கல்வி நிறுவனங்களுடன் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதான். ஸோ இதில் தமிழ்நாடு வந்து முன்மாதிரியாக இருக்காங்க அப்படிங்கிறதான் ஸ்பெஷல். என்ன அப்படின்னா, NIRF அதோட ஒரு ரேங்கிங்கை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த NIRF வந்து யார் வெளியிடுற அப்படின்னா கல்வி அமைச்சர் தான் வெளியிடுறாங்க. தொடர்ந்து 7வது முறையாக IIT மெட்ராஸ் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. இந்த IIT மெட்ராஸுமே எப்படின்னா, சமீபத்தில் நிறைய கண்டுபிடிப்புகளை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதன்படி அந்த கண்டுபிடிப்புகளை கொடுத்து இந்த IIT மெட்ராஸ் ஆப்ஷனில் வச்சு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது இந்த IIT மெட்ராஸ் வந்து இது தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இது சிறப்பிடம் பெற்றிருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டாப் 100ல் 17 கல்வி நிறுவனங்கள்
தமிழ்நாட்டில் மூலமாக இருந்து அதுலேயும் தமிழ்நாடு வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள்,